ஹாய் மியாசன்ஸ், நான் உங்க மேயா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு அரகன் ஹஸ்பண்ட். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கோங்க. தென் இது ஒன் ஷாட் ஃபுல்லாகவே லவ் அண்ட் எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்னொன்னுடா பிடிச்சா கேளுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஹாட்ஸ்டார் ஒன் ஷாட் தான், நான் இப்போவே சொல்லிட்டேன். தென் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் இன்ட்ரோஸ் பார்த்துடலாம். ஸோ ஜங்குக் பற்றி சொல்லிடுறேன். ஜங்குக்னா சரியான கோவக்காரன். அவன் எவ்வளோதான் கோவப்பட்டாலும் உங்கள் மேலே லவ் எக்கச்சக்கமாக வச்சுருக்கான். உங்களை அவ்வளோ கண்மூடித்தனமாக லவ் பண்ணிருக்கான். இதே சைடு உங்களை பார்க்கலாம். நீங்கள் எப்படின்னா ரொம்ப சைலண்டான பொண்ணு தான். ஜங்குக்லாம் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் அவனை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் உங்கள் கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சைல்டிஷாக ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ ஓகே, இதுவே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 2 months ஆகுது. ஸோ ரொம்பவே ரொமான்டிக்காக இருப்பீங்க. ஜங்குக்னா உங்கள் மேலே அவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பான். ஸோ ஒரு செகண்ட் கூட உங்களை விட்டு இருக்க மாட்டான். இப்போ சாயங்கால டைம் நீங்கள் ஜங்குக்காக குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஆஃபீஸ்லேருந்து ஜங்குக் உங்களை கால் பண்ணுறான். அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஏய் என்னடி ரெடி பண்ணுறீங்க? குக் பண்ணிகிட்ருக்கா. குக் பண்ணுறியா? நான் வந்து பண்ணவா? ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்கா? ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்ருக்கா? ஏய் ஒரு மாதிரியாகவே இருக்குவன். என்ன பண்ணிகிட்ருக்கா? வீடியோ கால் வரியா? ஜங்குக் நீ பாரு, உனக்கு கொல்ல போகிறேன். ஃபோனை வைடா. ஏய் என்னடி? ஃபோன் பண்ணடி, எனக்கு உனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஜங்குக் இங்கே பாரு, அம்மா வேறு பக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனையாடும். ஏய் என்ன அப்படியே பழசே நினச்சிட்டு இருக்கியா? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. என்ன மாதிரி லவ் பண்ணுறப்ப பண்ண மாதிரியே பண்ணிட்டுருக்கா. அவன் புருஷன்டி, அவன் புருஷன். எனக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது. நீ கால் பண்ணு. நான் பண்ண மாட்டேன். பண்ணா நீ இதை காமெடின்னு வா போடா. இங்கே பாரு, பண்ணணும். வரலன்னா பார்த்துக்கோ. நைட்டு நீ கெஞ்ச நான் பண்ணிட்டு இருப்பேன்டி. அப்புறம் ஜங்குக்கா நானா ஜங்குக்கா வலிக்குது ஜங்குக்காலாம் கேட்டாலாம் இந்த ஜங்குக்காலில் எதுவும் விழுகாது. டே எங்கே வந்து இது பண்ணுற பார்த்தியா? ஆமாண்டி அங்கே தாண்டி பண்ணுவேன். என்னடி பண்ணிடி வீடியோ கால் மூடிக்கிட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே அகைன் ஜங்குக்கு வீடியோ கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். ஏய் குக்கிங் அடி பண்ணுறதா? ஆமாம். ஏன்டி ஃபேஸ் மட்டும் தெரியுது, என்ன சமைக்கிறேன்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் புரியுது அவன் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்ட்டு. இங்கே பாரு, கொஞ்சம் நோண்டிடுவேன் அந்த முட்டைக்கண்ணா. என்னடா அவனுக்கு? அதை தினமும் நைட்டு வந்து பார்த்துட்டு தானே இருக்கான். ஏய் மயிறு நான் பாப்பண்டி, அதெல்லாம் நீங்கள் கூடாது. காமி ஜங்குக் ஆனாலும் நீ இவ்வளோ டோடியாக இருக்கக்கூடாதுடா. இருந்தா என்னடி அவங்ககிட்ட தானே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. என்னடி ரொம்ப வெக்கப்படுறா? ஜங்குக் சும்மா இரு, எப்போ பார்த்தாலும் என்னை வெக்கப்பட வச்சுட்டே இரு. அதானடி என்னோட வேலை. சரி இன்னைக்கு நைட்டு எத்தனை ரவுண்ட் போகலாம்? ஜங்குக் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இதை தான் யோசிச்சுட்டு இருப்பியான். ஆமாடி இதான் யோசிப்பேன். இது நைட்டு நம்ம 2 பேரும் 4 ரவுண்ட் தானே போனோம். நீ வேற ஐயோ ஜங்குக்கா முடியலன்ட்டேன். ஏன்டி இப்படி பண்ணுறா? இங்கே பாரு நல்லா சாப்பிட்டு டேட்ஸ் இருக்குல்ல அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கான். அதெல்லாம் ஒரு மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டு மாமனுக்காக ரெடி ஆகும்னா. ஜங்குக் என்னடா நீனு எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பா? ஆமாண்டி எப்போ பார்த்தா இதே நினைப்பு தான். எப்போண்டாட்டியா இது பண்ணிட்டே இருக்கணும். என்னடா? அதாண்டி அந்த ஃபீலிங்ஸு 10 மணிக்கு ஒரு வாட்டி, 5 மணிக்கு ஒரு வாட்டி, காலை வருஷம் போது ஒரு வாட்டி, அந்த மாதிரி தாண்டி. அவனை எப்பப்பெல்லாம் பார்க்குறனோ அப்பப்பெல்லாம் பண்ணோண்டி அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்ல. இந்த பக்கம் நீங்கண்ணா அப்படியே ஷையாடி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே சாப்பாடு கருகுது. அப்போ புகை வருதுனே. பொண்டாட்டி அங்கே என்னவோ புகை வருது பாரு அப்படின்றான். நீங்கண்ணா ஜங்குக்கா ஃபோனை வைடா, உன்னால ஃபுல்லாக போச்சு டிஷ்ஷு போச்சு உங்கள் அம்மா திட்ட போகிறாங்க கட் பண்ணிடுறான். ஏங்கண்ணா போச்சு ஃபுல்லாக கறிக்கிடுச்சு, அத்தைக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை உள்ளே வராங்க. வயன் ஏதோ கருகி போன மாதிரி ஸ்மெல் வருதுமா, பக்கத்து வீட்டில் எதுவும் வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தான். உங்கள் கிச்சனில் தான் வந்துட்டுருக்கு. என்னம்மா நீனு இப்படி கருக விட்டுட்டா வெண்டைக்காய் புரியலாம்? அது அத்தை அது கீழே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் போயிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே கருகிடுச்சு அத்தை. என்னம்மா நீனு அட்லீஸ்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுனாச்சும் போக வேண்டியதானே? ஜங்குக்கு வந்தால் பெருசாக கற்றுவான். ஏம்மா ஒழுங்காக சமைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. என்னம்மா பண்ண போகிறேன்?
இல்லை அத்தை, நான் பார்த்துக்கிறேன். ஜங்கு கிட்ட அதை சொல்லிக்கிறேன். அவர் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாரு. யாரு? ஏன் புள்ள அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவானா? நீ வேற ஏன் வயன் பேசாம வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பார்த்தா வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை, ஜஸ்ட் லேடிஸ் ஃபிங்கர் மட்டும் தான் இருந்திருக்கும். அத்தா என்னடா வேற எதுனா செய்யு. இல்லை அத்தா, அது காய்கறி எதுவும் இல்லை. ஐயோ என்னம்மா நீன, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கண்ணா அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஜங்கோ கிட்ட நான் பேசிக்கிறேன், அவன் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு சரி சாப்பாடு போடுறப்ப என்னை மட்டும் கூப்பிட்றாத என்ன, அப்புறம் அவ்வளோதான் லபல் லபல்னு கத்த ஆரம்பிச்சிருவான். சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கோம். ஸோ மணி பார்த்தா இப்போ 9:30 ஆகிட்டு இருக்கு. நீங்களும் உங்கள் அத்தையை உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு இன்னுமா அவன் வரல, கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இப்போ தான் பார்க்கிங் ஏரியா வந்திருப்பான். நான் அட்டன் பண்ணுறான். ஏய் ரெடி பண்ணாட்டி என்ன வேணுமா? ஜங்குக்கா நீ எங்கே இருக்கா? ஆனா கிளம்பி வந்துட்டு இருக்கேன்டி, இப்போ தான் ஒர்க் முடிஞ்சிச்சு, வண்டி எடுக்க போகிறேன். என்னடி? இல்லை எப்பவுமே 8:30 வந்துடுவல்ல, இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அதான் கால் பண்ணேன். ஏன்டா வேலை அதிகமாக இருந்துச்சா என்ன? ஆமாண்டி, சொட்டத்தலையன் வேற என்னையே முடிச்சு கொடுத்துருப்போன்னு சொல்லிட்டு உயிர் எடுத்துட்டான். அதான் ஃபினிஷ் பண்ணிட்டு வர டைம் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறதா? அதுவா உங்கள் அம்மா கூட உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி தனியாக தானே இருக்கா? நான் தான் சொன்னேன்ல உங்கள் அம்மா கூட தான் இருக்கேன்ட்டு. சரி இருந்துட்டு போ, கொஞ்சம் தனியாக வா. என்ன தனியாக வாடின்னு சொன்னா அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே தனியாக வந்துடுறீங்க, சொல்லு என்ன விஷயம்? ஒரு லாங் கிஸ் கூட. ஜி ஜங்குக்கா எப்படி வீட்டுக்கு வரதானே போகிறேன், எல்லாம் பண்ண தானடா போகிறேன். ஏய் பண்ணுற வரையும் ஜஸ்ட் இந்த கிஸ்ஸை வச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணி வருவல்ல, உன்னை நினச்சிக்கிட்டே. டேய் பாரு உனக்கு குன்றும் அவனா. ஏய் நாடி நான் தானே கேட்குறேன் குடாண்டி. டே ஜங்கு அப்பவும் சரி இப்போவும் சரி எப்போ பார்த்தாலும் கிஸ்ஸு கிஸ்ஸுன்னே அலையிறடா. என்ன பண்ணுறது, லிப்ஸுக்கு நான் அவ்வளோ அடிமையாக இருக்கேன்டி. என்ன லிப்ஸு அப்படி கடிச்சு சாப்பிட்றலாம்டி, அந்த மாதிரி இருக்கு. ஓதடி உன் லிப்ஸு அப்படின்னு ஜங்குக்கு சொல்லலாம். நீங்கள் லைட்டாக ஷை ஆறீங்க. ஜங்குக்கு அங்கே வந்துட்டு என்னடி என்ன அப்படியே ஷை ஆகிட்டு இருப்பியே நான் சொன்ன உடனே. ஜங்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ ஷை ஆகலையா? அது டே போன பையன். ஏய் நான் கேட்டதை கொடுத்துட்டு வைடி. நான் கொடுக்க மாட்டேன். ஏய் என்னடி நீ அப்போதான் கெஞ்ச விட்டா, இப்பயும் மாடி கெஞ்ச விடுவேன். புருஷன் பாவம்டி, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரல, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க வேணாமா? ஜங்குக்கா ஏய் என்னடி சீனுங்கிறான் குட்டாண்டி அப்படின்னு ஜங்கு கேட்குறான். நீங்கண்ணா அப்படியே இது பண்ணிட்டு வரீங்க கிஸ் கொடுக்கலான்ட்டு. அப்போ ஜங்குக்கம்மா வந்துட்டு வயன் வயன் நீங்கள் வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். ஏய் குடிச்சிட்டு போடி. இல்லைண்ணா நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. ஜங்குக்குண்ணா இவளுக்கு எவ்வளோ திமிர, வீட்டுக்கு வரட்டும் வீட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு இது பண்ணுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்களா, எங்கே போயிருப்பீங்க, எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னா, வயன் இந்த பொம்பளையை பாரு எப்படியோ மருமகளை குடும்பப்படுத்திட்டு இருக்கு, ஆனால் நான் அப்படிலாம் இல்லைல்ல, நீயும் ஜங்குக்கும் ஒன்றா இருக்கிறப்ப நான் எப்படிலாம் கூப்பிட்றேன்னா என்ன அவங்க 2 பேரையும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கன்னா உங்கள் அத்தையை பார்க்குறீங்க, என்னம்மா சொல்லு, நான் அப்படி எப்படின்னா கூப்பிட்றேன்னா ஒன்னா, நீயும் ஜங்குக்கும் தனியாக இருக்கட்டும் விட்டுறேன் தானே அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கன்னா சிரிக்கிறீங்க. என்னடா நான் அப்படி இல்லையா? அப்பெல்லாம் இல்லை அத்தா, எனக்கு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதானே பார்த்தேன், நான் ரொம்ப நல்ல ஆளுதான் அப்படின்னு அவங்க அத்தை பெருமை பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் டைம் போயிட்டு இருக்கு. இப்போ மணி கிட்டத்தட்ட 11 ஆக போகுது. நீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கீங்க வாசல் நின்றுக்கிட்டே. ஜங்கு கூட அம்மா வந்துட்டு வயன் ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கா வா. இல்லத்தா அவர் வருவார்ல, கொஞ்ச நேரம் இருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டே இருக்கீங்க. நீங்க என்ன ட்ரெஸ் வியர் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ரெட் கலர் காட்டன் சாரீ. அது எப்படின்னா 1 ஃபிளிப் தான் போட்டிருக்கீங்க. தென் ஹேர் அப்படியே விரிச்சு விட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்மல், அப்புறம் கழுத்தில் தாலி தொங்குது. ஸோ செம்ம பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தென் கையில் அதே கண்ணாடி பேங்கிள்ஸ் ரெட் கலரில் உங்களை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்போ கேட் சவுண்டு கேட்குது, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
அப்படியே கேட்ட வாட்ச்மேன் இது பண்றாரு. இப்போ ஜங்குக் உள்ள வரான். அப்படியே வண்டியோட லைட்டு உங்க மேல அடிக்குது. ஜங்குக் பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு, என்னடி என்ன பண்றீங்க வழியா? ம், என் புருஷனுக்காக வெயிட் பண்ணிருக்கான். புருஷனுக்காக அங்க நின்று வெயிட் பண்ணுவியா? கிட்ட வாடி. ஜங்குக்கா நீ முதல்ல உள்ள வா. நீ கிட்ட வந்தாதான் நான் உள்ள வருவேன். டேய் நீ அடங்க மாட்டியாடா? அடங்க மாட்டேன்டி, நான் அடங்கவே மாட்டேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே ஹெல்மெட்டை வச்சு நின்றுட்டு இருக்கான். நீங்க நான் கிட்ட போலன்னா அவன் கண்டிப்பா உள்ள வர மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே போறீங்க. என்ன வந்துட்டேன், இப்ப என்ன பண்ணோம்? அதுவா அப்படியே ஒரு லிப் கிஸ் கொடு. ஏன்னா டேய் பைத்தியமாடா நீனு? குடி. அதான் ஃபோன்ல கொடுக்காம ஓடிட்டலாம். குடு, அதுக்கு பனிஷ்மெண்ட் தான். ஆஹா ரூம்குள்ள வா தரேன். ரூம்குள்ளெல்லாம் வேணாம், இங்கே கூட எந்த இடத்துல நல்லா இருக்கும்ல. எத்தனை வாட்டி இங்கே உன்னை கூட்டு வந்து கிஸ் அடிச்சிருக்கேன், அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா? ஜங்கு அதெல்லாம் வேணாம், ஏன்னா பார்த்துருவாங்கடா. பார்த்தா எனக்கு என்ன, நான் உனக்கு தானே கிஸ் கொடுக்குறேன். பார்த்தா எனக்கு என்னடி, என் பொண்டாட்டி கிஸ் கொடுக்க எவங்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும்? ஜங்கு இதெல்லாம் நீ நல்லா தான் பேசுவேன், முதல்ல உள்ள வா. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம். ஏய் சாப்பிட்டு தாண்டி போகிறேன் உன்னை தான். அதுக்கு முன்னாடி சின்னதா ஜங்குக் நான் அதை சாப்பிட்றத சொல்லல, ஃபுட்டை சொன்னேன்டா. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு நீ தாண்டி. உன்னை சாப்பிட்டாதான் மற்றதெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். என்ன வேன் கொடுக்குறியா? இல்லை நான் பிடிச்சி எடுத்து கொடுத்தேன்னா ரொம்ப நேரம் ஆகுவேன், நீயா கொடுத்தனா 5 மினிட்ஸில் விட்டுருவேன். ஏன்னா 5 நிமிஷமா? ஆமாண்டி 5 நிமிஷம்தான். அப்படியே நீ டைம் ஆகிட்டே போனேன்னா நிமிஷங்கள் அதிகமாகிட்டே போகும். அப்படி சொல்கிறப்ப நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அப்படின்னு போகிறான். நீங்கள் என்ன பிடிச்சி எடுத்து அவனை அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே வைடர்ஸில் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து கண்ணடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 2 பேருமே அழகாக அங்கே கிஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு வயன் ஜங்கு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீங்கண்ணா குடுகுடுன்னு ஜங்குக்கோட அந்த லஞ்ச் பேக் தென் பேகெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ள ஓடுறீங்க. ஏய் 4 நிமிஷம் தாண்டியாச்சு, சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜங்கு எதா இருந்தாலும் உள்ள வந்து பார்த்துக்கலாம், உள்ள வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே ஜங்குக்கு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான் சிரிச்சுக்கிட்டு. இப்போ ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு, என்னாச்சு ஜங்கு, வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒயின் ஏதோ கேட்டுட்டு இருந்தா, அதான் பதில் சொல்லிட்டு இருந்தா. என்னடா கேட்டா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான். அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லத்தா இந்த மாதம் மளிகை ஜாமான் எப்போ வாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அது எதுக்கு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு உள்ளே உட்காந்து பேச வேண்டியதானே? இந்த பிள்ளைங்களுக்கு விவரமே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஜங்குக்னா மா முதல்ல உன்னை பேக்கப் பண்ணுமா, சும்மா சும்மா அவள் கிஸ் பண்ணுற வரப்பெல்லாம் கூப்பிட்டு பிரித்து விட்டுட்ருக்க. இரு உன்னை பேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு ஜங்குக் மனசுல நினைக்கிறான். என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்காமாவா? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு நேற்று ஷீலா ஆண்டி கால் பண்ணாங்க, அவள் எதோட உனக்கு கால் பண்ணா? அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ டூருக்கு போகிறாங்களாம், உங்களை கேட்க சொன்னாங்க, நீங்கள் போறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். ஜங்குக் அம்மா வந்துட்டு டூருக்கா, இதை பற்றி என்கிட்ட காலையில் யாருமே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களா என்னம்மா? அது மறந்துருப்பாங்கம்மா, நேற்று என்கிட்ட பேசினாங்க. சொல்லுமா நீ போறியா? நான் போகிறதுக்கு ஏன்டா நீ இவ்வளோ அவசரப்படுத்திட்டு இருக்கா? புரியல ஜங்கு, என்ன வச்சுட்டு இருக்கா? என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. மா என்னம்மா நீனு வீட்லேயே சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஏன்னா வெளியே போயிட்டு ஜாலியாக வரலாம்ல. டேய் என்னடா அம்மா இருக்கிறனால நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்க முடியலன்ட்டு? மா என்னம்மா உன் பிள்ளைய போய் எப்படின்னு நினச்சிட்டா? டேய் உன்னை அப்படி தானே நினைப்பேன், சொல்லுடா. என்ன உன் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் முடியலன்ட்டு இப்போ என்னை துரத்தி விடலான்னு பார்க்குறியா? மா ஏமா என்னை இப்படி நினைக்கிறா? உன் நல்லதுதாம்மா சொன்னேன், நீ அவ்வளோ நேரம் தான் வீட்லேயே இருந்துட்டு சும்மா இந்த சீரியலை பார்த்து அழுதுட்டு இருப்ப. வெளியே போகலாம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு வரலாம். டேய் என்னடா நீ இப்படி பேசுகிறா? மா என்னம்மா எல்லாம் உன் நல்லது தான் பேசுகிறான், என்ன போய் தப்பா நினச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு இங்கே நடிக்கா. நீங்கள் கிச்சன்ல வந்து பார்க்குறீங்க. பாவி பையன் எப்படி நடிக்கிறான், அப்படியே உங்கள் அம்மாவை இங்கேருந்து பேக்கப் பண்ணலாம் நினைக்கிறானே அப்படிதான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஜவுகம்மா வந்துட்டு புரியுதுடா புரியுது, போகிறேன் என்ன பண்ணுறது, 10 மாதம் உன்னை பெற்றதுக்கு நீ சொல்லாத இதுதான்டா, போய் தொலைகிறேன். என்னைக்கிட்ட கிளம்புறாங்க? நாளைக்கு சாயங்காலமா, முடிஞ்சா நீங்கள் மத்தியானம் கூட கிளம்பி போகலாம். டே
நான் வேணா இப்பயே கிளம்பிடவா? மா உனக்கு ஓகேவா? அட பாவி, எப்படா போவான்னு இருப்ப தானே. மாமாமா நான் சும்மா சொன்னேன். சாயங்காலமா நான் எல்லாம் புக் பண்ணிட்டேம்மா. நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ நைட்டு. என்ன வயனை கூப்பிட்டுக்கோ. வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். நீங்கள் வரீங்க? என்னாச்சு? அம்மா நாளைக்கு டூருக்கு போகிறாங்களா? சரி அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வை. ஓகே அத்தா. என்னென்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க? ஏம்மா இருமா, இப்போதான் உன் புருஷன் சொன்னா, நீயும் அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறல. உங்கள் 2 பேருக்கும் சரி நான் வச்சுக்கிறேன், போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. நீங்கண்ணா அப்படியே ஜங்குக்கு வந்து அடிக்கிறீங்க. ஏய் ஏண்டி அடிக்கிறா? என்ன ஜங்குக்கா பண்ணிட்டு இருக்கா? அத்தை கிட்ட போய் என்ன அப்புறம் என்ன உனக்கு கிஸ் பண்ண வந்தாலும் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ண வந்தாலும் அம்மாடி வயனே அப்படின்றாங்க. என்னடி பண்ணுறது? சொல்லு என்ன பண்ணுறது? பெட்ரூமில் தான் நைட் டைமு, அப்போ தான் கூப்பிடாம இருக்காங்க. கொஞ்ச நாள் போனால் அங்கேயும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்ல. அதான் என்ன உனக்கு என்னமோ சந்தோஷமாக இல்லாத மாதிரி சீனை போடுறா இருக்கு. அப்புறம் என்னடி கட்டா? என்ன கட்டையா? ஆமாண்டி, அப்படியே நாட்டுக்கட்டை மாதிரி இருக்குடி அப்படின்னு ஜங்குக் அவங்க ஹிப்பா பிடிச்சி இழுத்து அப்படியே உங்க கிட்ட வைக்கிறான். நீங்க அப்படியே ஜங்குக்க தான் பாக்குறீங்க. அவன் ஐஸ் அப்படியே ரோல் ஆகி கீழே போகுது. டே இங்க பாரு, ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்றான் ஒன்னா, அதுக்கப்புறமா மற்றதை சாப்பிட்றான். ஜங்குக்கா இங்க பாரு, போனாமா வரப்போறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க, எல்லாம் ட்ரெஸ் பேக் பண்ணிருப்பாங்க. வா நம்ம 2 பேரும் கிச்சனில் போய் ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அவங்கள ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். 2 பேருமே கிச்சனுக்குள்ளே வந்துடுறீங்க. ஜங்குக் அப்படியே அந்த கிச்சன் ஸ்லாப்ல ஏறி உட்காந்துட்டான். நீங்கள் அப்படியே ஃபுட் பிளேட் போட்டுட்டு அப்படியே ஜங்குக் கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக் பாக்குறான். என்ன சாப்பிட்டு? ஊட்டி விடு. ஜங்குக் நீ சாப்பிட ஏன் அடம்பூட்டி விட மாட்டீங்களா? ஊட்டி விட்றே புருஷனுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக் அப்படியே தோசையை ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்னா அடி சட்னி டேஸ்ட்டாக இருக்குது. யார் வச்சது? அது பக்கத்து வீட்டில். ஏன் வீட்டில் சமைக்கலையாண்ணா? அது ஏன் கேட்குறான்? அதான் கால் பண்ணி மொத்தத்துக்கு எடுத்துட்டியே. ஏன்டி என்னாச்சு? நீ பேசும்போது தான் நான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிருந்தா. நீ அப்படியே வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தா, நான் அப்படியே உன்னை பார்த்துட்டே இருந்தா. அப்படியே கறிக்கு போச்சு. அப்புறம் நீ சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலைன்னா சாப்பிட மாட்டல்ல, அதான் பக்கத்து வீட்டில் சட்னி வச்சுருந்தாங்க. சரி மாவு இருந்துச்சேன்னு தோசை ஊற்றுனா. மாவா? ஆமாம், இந்த மாவு எப்போ ஆட்டினது அப்படி ஜங்கு கேட்குறான். அது அது தெரியலையே ஜங்குக்கா, ஆனால் நல்லா இருந்துச்சு ஜங்குக்கா, நீ சாப்பிட ஒன்றும் ஆகுது. ஏய் ஒன்றரை மாவலா சொல்லுடி, எப்படி ஆட்டினது? ஒரு வாரம் இருக்கும். அப்போ ஜங்குக்கு முறைக்கிறான். ஏண்டி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர எனக்கு 1 வாரம் ஆட்டமாவை போடுறா? ஏய் தள்ளுடி. ஜங்குக்கு சும்மா சொன்னேன், கடையில் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெஷ் மாவு தான். சரி அதான் நான் பார்த்தேன். என் பொண்டாட்டி என் மேலே எப்பவுமே லவ்வாக தானே இருப்பான். தெரியுதுல்ல. அப்புறம் என்ன சாப்பிட்டு. சரி நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் அத்தையோட. சரி எனக்காக ஒன் டைம் நீயே சாப்பிட்றே. எனக்கு வேணாம், நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணுறான், நீங்களும் வாஷ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே அவன் கையை அவங்க சாலையிலே துடைக்கிறான். ஜங்குக் என்ன பண்ற? என்னடி என்ன? சரிவா உள்ள போலாம். நீ குளிக்கலையா? என்ன குளிக்கலாண்டி 2 பேரும் சேர்ந்து. நான் தான் ஏற்கனவே குளிச்சுட்டேனே. பரவாயில்ல என் கூட அகைன் குளிவா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் உள்ள வந்துடுறீங்க. நீங்க அப்படியே டோரை க்ளோஸ் பண்ண போறீங்க. ஜங்குக்கு அப்படியே இது பண்ணிட்டு நான் பண்றேன், நீ போய் பாத்ரூம்குள்ள போ. ஜங்குக் குளிக்கணுமா என்ன? ஆமாண்டி, அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஜங்குக்கு டோரை லாக் பண்ணிட்டு தென் அப்படியே பெட்ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் வரான். நீங்கள் அப்படியே சாரி அவுத்துட்ருக்கீங்க. ஜங்குக் பண்ணிட்டு ரெடி பண்ணுறா. பார்த்தா தெரியல சாரி அவுக்குறா. ஏய் எப்பவுமே நான் தானடி அவுப்பேன், எனக்கு என்ன புதுசா நீ அவுகுறா? இல்லை நீ வர்றதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கலான்ட்டு. அதெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க தேவையில்ல, நான் மட்டும்தான் வைப்பேன், எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்க அப்படியே உன்னை பார்த்து சிரிக்கிறீங்க. இந்த சிரிப்பு தாண்டி, இந்த சிரிப்பு தான் என்னை அப்படியே உங்ககிட்ட பித்து பிடிக்க வைக்குதுடி.
சிரிப்புல எனக்கு கொல்றடி வயன், அப்படியே எனக்கு கொல்ற. ஜங்குக், நீ ஏன் அப்படி பேசி என்ன ஷையா ஆகிட்டு இருக்கா? அப்புறம் என்னடி நீ என்ன சிரிச்சே கொல்றியே? ஆ சொல்லு, சிரிப்பு. ஏய் நான் சொல்றது, இதுக்கெல்லாம் வார்த்தைகளே இல்லடி உன் சிரிப்புலாம் அப்படின்ட்டு ஜங்குக் உங்களை கிட்ட இருந்து வர்ணிச்சிட்டு இருக்கான். நீங்க அப்படியே பாக்குறீங்க. சார் எப்படி என்ன வர்ணிக்க போறீங்களா? இல்ல மற்றதெல்லாம் எப்ப பண்றேன்டி, பண்ற வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் ஷர்ட்டை ஒன்னொன்னா கலட்டுறான். நீங்கண்ணா நான் தான் கழட்டுவேன். ம், நான் தான் அவன் பட்டனை கழட்டுவேன்னு சொன்னேன். சரி ஓகே பண்ணு அப்படின்றான். ஸோ ஜங்குக் அப்படியே நீங்கள் எப்படி அவனோட ஷர்ட்டுக்கு பட்டன் கழட்டுறீங்களோ அதே மாதிரி அவன் உங்கள் ஜாக்கெட்டோட ஊக்க கழட்டுறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவன் கழட்டுற மாதிரி அந்த இடத்த அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கான். நீங்கண்ணா எவ்வளோ நேரம் சார் எங்கே கழட்டிட்டு இருப்பீங்க? என் இஷ்டம், எவ்வளோ நேரம் வேணால் கழட்டுவேன், எவ்வளோ நேரம் வேணால் போடுவேன். அதெல்லாம் அதெல்லாம் நீ கேட்கவே கூடாதுரி, நீ கேட்கவே கூடாது அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே அவன் ஷர்ட்டை கழட்டி அங்கே போடுறீங்க. உங்கள் கை இப்போ ஜங்கு கூட ஆப்ஸ் கிட்ட போகுது. ஜங்கு பார்த்து கண்ணடிக்கிறான். என்னடி எல்லாம் ஹார்டாக இருக்கா? ம், ஆமாம் ரொம்ப ஹார்டாக இருக்கு. ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கேடி, அப்படியே மேங்கோஸ் மாதிரி. ஜங்கு, என்னடி என்னோட 2 மேங்கோஸ் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? வேர்ல்ட்லே பெஸ்ட் டேஸ்ட் மேங்கோஸ்னா உன்னோட தாண்டி அப்படின்னு ஜங்குக் டபுள் மீனிங்காக பேசிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே இது சிரிக்கிறீங்க. ம், அதான் சரி. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் ஜங்குக் கத்த பாருடி. ஜங்குக் எனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுவியா அண்ணா? ம், ஆமாம் பண்ணாமல் எப்படி என்னை 2 வாட்டி ஏமாத்திட்டடி கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. நான் எப்போ ஏமாத்தினா? அதான் வெளியே வெறும் 4 நிமிஷம் தானே கொடுத்தா, அது ஒரு பனிஷ்மெண்ட்டு. அப்புறம் ஃபோனில் கொடுக்கல, 2வது பனிஷ்மெண்ட்டு. சேர்த்து வச்சு இன்னைக்கு நீ பாத்ரூம்குள்ளே 2 ரவுண்டு, வெளியே 4 ரவுண்டு, மொத்தம் 6 ரவுண்டு. எனக்கு நீ என்ன பண்ண போற நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஷவர் ஆன் பண்ணுறான். நீங்களும் ஜங்குக்கோ அப்படியே இந்த ஷவரில் அப்படியே குளிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களோட ஷோல்டர் கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்பு எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு இருக்கான். நீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிலுக்குறீங்க. ஏய் நாடி இப்படி நெளியுறா? ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த வால்கிட்ட உங்களை பின் பண்ணிட்டு அந்த ஷவரோட தண்ணி உங்கள் 2 பேர் மேலே அடிச்சிட்ருக்கு. அப்படியே ஜங்குக்கு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கன்னா சும்மா இல்லை, ஜங்குக்கோட எல்லா பார்ட்ஸும் டச் பண்ணிட்டு இருக்கீங்க. கீழே அவனோட பாட்டை டச் பண்ணி அப்படியே இழுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு எங்க டெம்ப்டாக இருக்கு. ஏய் முண்டாட்டி, ஏய் ரொம்ப பண்ணாதடி, அப்புறம் பார்த்துக்கோ, மொத்தமாக விட்டுற வேண்டி. பரவாயில்ல நீ என்ன வேணா பண்ண, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றீங்க. ஜங்குக்கு எங்க டெம்ப்டாயிட்டு இருக்கு. அவன் அப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்குள்ள இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருமே அந்த பாத்ரூம்குள்ள ஒரு கியூட்டான அழகான மேக்கப் பண்ணிட்டு அப்படியே நீங்க டவல் கட்டிட்டு வெளியே வரீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்க உங்க ஹேரை இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிறான். என்ன இப்பதான் முடிச்சிட்டல, அப்புறம் என்னடா? ஏய் அந்த பாத்ரூம்ல 2 பெட்ல 4 இல்ல? ஆ உனக்கு என்ன ஸ்டாமினா இருக்கா? இருக்குடி இருக்கு. யாரு? நானு ஜான் ஜங்குக் டி, ஜான் ஜங்குக். ஜங்குக்லாம் இந்த விஷயத்துலலாம் தேடாக மாட்டான். அதானே நான் தானே வாங்க போறேன். ஏண்டி கொடுக்குற நானும் கொஞ்சம் இதாக தானே இருக்கணும் அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு சிரிக்கிறான். சரி ஓகே ட்ரெஸ் போடணுமா? எப்படி கழட்டி தூக்கு தானே போட போகிறோம், எதுக்கு தேவையில்லாமா அதை போட்டுட்டு போய் படுப்போம். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அகைன் பெட்டில் படுக்கிறீங்க. அகைன் நீங்களும் ஜங்குக்கும் மறுபடியும் மேக் அவுட் பண்ணுறது. உங்கள் நைட்டா அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் மார்னிங் ஆகுது. ஸோ 2 பேருமே நியூடாக தான் படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்ருக்கான். ஸோ அப்படியே சன்ஷைன்
அப்படியே உங்க 2 பேர் மேல அடிக்குது. நீங்க அப்படியே வைக்க போறீங்க. ஜங்குக்னா உங்களை பாக்குறான். ஏய் தூங்குடி கொஞ்ச நேரம். ஐயோ ஜங்குக்கா தள்ளு, டைம் ஆகுது, உனக்கு வேற சமைக்கணும். ஏய் சமைச்சுக்கலாம்டி, பட்ரி. ஏற்கனவே உன நைட்டு வேற நல்லா இது பண்ணிட்டேன், டயர்டா இருப்படி, பட்ரி. இல்ல பரவாயில்ல, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே எந்திரிக்கிறீங்க. அப்படியே பொனிடே போட்டிருக்கீங்க. அப்படியே உங்க ஷோல்டர் தெரியுது. அவன் பாக்குறான். ஏன்டி எனக்கு போர் அடிக்க மாட்டேங்குது ஒன்று பார்க்க. ஏன்னா இல்லை, எப்போ பார்த்தாலும் புதுசா பார்க்குற மாதிரியே இருக்கடி நீனு அப்படின்னு ஜங்கு சிரிக்க. பாரு, நீ இப்படி பேசினாலே காலையில ஏதோ பண்ண போறேன் அர்த்தம். முதல்ல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஜங்குக்கு அங்க உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். என்னடா? ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி சோகமா பாக்குறான். நீ கிட்ட போறீங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான்? அப்புறம் என்னடி, மார்னிங்கா லிப் கிஸ் கொடுக்காம அப்படியே போயிட்டா? என்ன அதுக்குதான் அப்படி உட்காந்துட்டு இருக்கியா? ஆமா, வேற என்ன? உன்கிட்ட எல்லாமே நான் கேட்டுட்டே இருக்கணுமாடி? நீயா எனக்கு எப்படி கொடுப்பா? ஜங்குக்கு இதை கொடுக்கணும், இதை பண்ணும், அவனை இப்படி பாத்துக்கணும்ட்டு எப்படி நினைப்பா? டேய் இத்தனை நாள் அப்படி பண்ணாமலா இருந்தா எப்படா நான் அவனை இது பண்ணாதான் நீ கொடுக்குறா? உனக்கு மேல பாசமே இல்லடி. டேய் கொன்றுவேன். கிட்டத்தட்ட நீ 6 ரவுண்டு சொல்லிட்டு 7 ரவுண்டு பண்ணடா. ஏய் ஒன்னு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டான், அதுக்காக அப்படி விட்டுருவியாண்ணா? சரி இப்ப என்ன, உனக்கு கிஸ் பண்ணுமா? ஆமா அப்படின்றான். நீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவனோட கண்ணத்தை கிளறீங்க. ஏய் அழிக்குதுடி, என்ன பண்றா? டேய் பனி, ஏன்டா அவ்வளவு கியூட்டா இருந்தா எனக்கு கொள்றா? யாரு? நான் கொள்றேனா? இதாண்டி எனக்கு கொண்டுட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிரிப்பால, இந்த அழகால எனக்கு கொள்றடி வயான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருமே ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கீங்க. உடனே உங்க அத்தை தான், வயன் இன்னும் நீ எந்திரிக்கலையா? காலங்கத்தால என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. ஜங்கு ஜங்கு உங்க அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கிளம்புறேன். சரி சரி போ அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே வெளியே வர்றீங்க. உங்க அத்தை பார்த்துட்டு, என்னம்மா நீனு எவ்வளவு நேரம் ஆகுது? மணி 8 ஆகுதுல்ல. ஜங்குக்கு எப்போ ஆஃபீஸ் போறது? அத்தை அது ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் வேலை இருந்துச்சு, துணியை வாஷிங் மிஷினில் போட்டேன், அதான் டைம் ஆயிடுச்சு. சரி சரி இப்போ வேலையை பாருப்போ, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கண்ணா அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அவனோட ட்ரெஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கான். அவன் அங்கே வந்துட்டு, ஏ பொண்டாட்டி அப்படின்னு கத்துறான். நீங்கள் அப்படியே வரீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. எங்கடி டையு? அங்கே தானே வச்சான். ஏய் டையெல்லாம் காணடி, உன் ப்ரா தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ராவா காமிக்கிறான். இப்போ எதுக்கு அதை எடுக்கிற வைய? ஏய் நாடி அப்பாக்கா தான். சரி என் டையங்க எங்கே தானே வச்சான் அப்படின்ட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறான். டேய் சும்மா இருடா, டை தேட வேணாமா? தேடுடி, நான் அவனை பிடிச்சிக்கிறான். ஜங்கு விடு அப்படின்றீங்க. தேடன்னு சொல்லிட்டான்ல அப்படின்ட்டு அவன் இது பண்ணிருக்கான். நீங்க அப்படியே டைய தேடி கண்டுபிடிக்கிறீங்க. அப்படியே டர்ன் பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பாக்குறான். என்னடா அப்படி பாக்குறான்? இந்தா உன்னோட டை. பையன் என்ன அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா? கொஞ்ச நேரம் எதுக்கு? பின்னாடி நீ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்தா டையப்பொடி. அகெயின் சாப்பாடு கருக்கிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் மாதிரிலாம் உனக்கு நியூவாலாம் செய்ய மாட்டேன். கருக்குன சாப்பாடே கொடுக்குற, புது சாப்பாடுலாம் அதான் நீ இருக்குல்ல, வேணா வந்துரு. லஞ்சில் உன்னையா சாப்பிட்றான். ஜங்கு உனக்கு கொல்ல போகிறேன். சரி கிளம்புனா? கிளம்புறான் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டைம் மாட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கண்ணா ஜங்குக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணிருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அம்மா வந்துடுறாங்க. வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறான். என்னம்மா எல்லாம் பேக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. எப்படா போவான் இருப்பா போல. மா என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? எனக்கு நீதாம்மா முதல்ல, அப்புறம் தான்மா அவலாம். டே நடிக்காத எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. போறேன் இரு, ஷீலா கால் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அம்மா அப்படியே அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே கிச்சன் வந்துட்டு உங்ககிட்ட லஞ்ச் பேக் வாங்கிக்கிறான். நீங்களும் வந்துட்டு சரி ஜங்குக் பத்திரமா போங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு எல்லாம் இருக்கான். எல்லாம் இருக்கு, வேற என்ன வேணும்? ஏதோ ஒரு மறந்துட்டடி. என்ன மறந்துட்டேன்? தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் உங்களுக்கு ட்ரிங்க் வச்சிருக்கேன், ஜூஸு. அப்புறம் வேற என்ன ஜங்குக்?
அயன் அத்தாண்டி அத்து என்னது ஜங்குக்? ஏய் கிஸ்ஸ குடுறி கிளம்புறான். அடப்பாவே இதான் கேட்டுட்டியா? ஆமா இதான் கேக்குறான். இதோட இதாண்டி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அப்படியே உங்க கிட்ட அழுகுறான். நீங்க 2 பேருமே அப்படியே ஐ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப ஜங்குக் உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே நறுக்குன்னு ஒரு லிப் லாக் பண்றான். சொன்னீங்கன்னா ஆ என்னடி டேய் ஒத்துட்ட கடிச்சிட்டடா. ஏன்னா கடிச்சிட்டனா? அது ஒண்ணுல வாயின அப்படியே ஆப்பிள் மாதிரி இருந்துச்சா, அதான் டேஸ்ட் பண்ணேன். உனக்கு கொல்ல போறேன் போ அப்படின்றீங்க. கொல்லுடி கொல்லு, எப்படியே கொன்னுட்டே இருண்ணா அப்படின்ட்டு காலங்கத்தால இந்த மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப ஜங்குக்கம் அந்த சைடு வந்துட்டு வயன் நீ டீ எடுத்துட்டு வருவியா இல்லை நானே வரவாமா அப்படின்ட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக் வந்துட்டு இருமா இரு எனக்கு கொஞ்ச நேரம் தானே உன்னை பேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கிளம்புறான். ஜங்குக்குமா பார்த்துட்டு என்ன தம்பி வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா நீங்கள் பத்திரமா போயிட்டு வந்துருங்க. என்ன முடிஞ்ச வரையும் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வீட்டுக்கு வந்தால் போதும்மா, பொறுமையாக வந்தால் போதும். என்ன டே பேசாம நான் வர வேணானே சொல்லிடுறா. ஏன்டா இத்தனை வாட்டி பொறுமையாக வந்தால் போதும் பொறுமையாக வந்தால் போதும்னு சொல்லிட்டு இருக்கா? மா என்னம்மா நீனு நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுவாம்மா. என்ன உனக்கு என்னம்மா இங்கே வேலை இருக்க போகுது? ஆமாண்டா எனக்கு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம்னா நீங்க ஜங்குக் டைம் ஆகுது கிளம்புங்கன்றீங்க. அவனு சிரிச்சிட்டு சரி ஓகேடி பாய் அப்படின்றான். சரி நீங்க அப்படியே வெளியே போய் நின்றுட்டு இருக்கீங்க கேட் கிட்டா. ஜங்குக் உங்களை பார்த்து கண்ணச்சிட்டு சரி நைட்டு ரெடி ஆகுறேன்னா எப்படி அம்மா ஈவினிங் கிளம்பிடுவாங்க, அப்புறம் நைட்டு என்ன நம்மளோட ராஜ்யம் தான் அப்படின்னு ஜங்குக் சொல்ல. எப்போ பார்த்தாலும் இதுலேயே நினைப்பே போ. சரி பத்திரமா போயிட்டு வாண்ணா, லவ் யூடா, லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஃபர்தர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் அம்மாவும் அங்கே கிளம்புறனால அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஃபுட்லாம் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ ஜங்குக் அம்மா வந்துட்டு சரி வயன் ஷீலாவை வீட்டுக்கே வர சொல்லிட்டா, நான் கிளம்பி அப்படியே போகிறேன். என்ன அப்புறம் 2 பேரும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அப்புறம் இவன் வந்து காசு கொடுப்பா வாங்கி வச்சிருண்ணா. சரி அத்தை. சரிம்மா. அப்புறம் உங்கள் அப்பா கால் பண்ணியிருந்தாரு வயன். என்னாச்சு அத்தா? தெரியலம்மா, 2 நாள் வரேன்னாரு, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோண்ணா. மறந்துட்டேன். சரி அத்தா நான் ஃபோன் போட்டு பேசிக்கிறேன். சரி வயன நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்களும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் கிட்ட இந்த கால் வருது. நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. சொல்லு புருஷா, என்ன பண்ணுறீங்க பொண்டாட்டி? இப்போ தான் உங்கள் அம்மாவை வெளியே அனுப்பிட்டு வந்தேன். அப்படியா? அம்மா கிளம்பிட்டாங்களா? போயிட்டாங்க. நீ ஃபோன் பண்ணி கேட்டியா? பேசியாச்சு. அவங்க அம்மானா இன்னும் கிளம்பலையாடா அதுக்கு தான் ஃபோன் பண்ணியான்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு அக்கறையில் கேட்டேன். எங்கள் அம்மா அப்படி நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா நீ அப்படி பண்ணியிருக்கா? அவங்க அப்படி திங்க் பண்ணா. எதுக்காக நீ பண்ண அப்படி? நமக்காக, நம்மளோட மினி ஜெராக்ஸை கொண்டு வரதுக்காக. ஏன்னா மினி ஜெராக்ஸா? ஆமாட்டி, ஜங்குக் மாதிரி ஒரு மினி ஜெராக்ஸ் வேணாமா உனக்கு? இந்த முட்டைக்கண்ணு அப்படி அந்த லிப்ஸு எல்லாம் வேணாமா சொல்லு? வேணும் தான், ஆனால் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டான். எதுக்கு உன்ன மாதிரி? என்ன மாதிரி இருந்தால் தாண்டி நல்லா இருக்கும், பார்க்க கெத்தாக இருக்கும் என் புள்ள. என்ன டேய் போடா ரொம்ப ஓவராதான்ட்டு அப்படி நீங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கோம். தென் ஜங்குக் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாகவே வந்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்காக தோசை ஊற்றிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அதே மாதிரி கிச்சன் ஸ்டாப்ல உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். சுட சுட தோசை வைக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களே பார்த்துட்டே இருக்கான். சாப்பிட்டு என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கா? இல்லைல்ல நீ எப்போ சாப்பிடுவா? நான் அப்புறம் சாப்பிட்டுப்பேன். எப்பறம்? அது உனக்கு ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஊற்றி சாப்பிட்டுப்பேன். சரி நீ உட்காரு. என்ன உட்காருடி. இல்லை பரவாயில்ல. ஒரடி உட்காருண்ணா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் போய் உட்காருங்க. தென் அவன் உன் தோசை ஊற்றுறான். ஜங்குக் என்ன பண்ணுற? நீ மட்டும் சாப்பிடாம இருப்பியாண்ணா? நான் ஊத்துறேன் நீ சாப்பிடுண்ணா. ஜங்குக் வேணாண்டா சாப்பிட்றேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்காக தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தென் அப்புறம் ஜங்குக்கும் நீங்கள் ஊட்டி விட்றீங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணலான்னு போகிறீங்க பிளேட்ஸ் எல்லாம். ஜங்கு கொண்டு அப்படியே உங்களை பிடிக்கிறான். என்னாச்சு இப்போ எதுக்கு நான் வந்து பிடிச்சா? இல்லை காலையில் வாஷ் பண்ணிக்கலாமே. என்ன காலையிலலாம் டைம் இருக்காது ஜங்குக்கா.
என்னடி காலைல டைம் இருக்காது? பரவாயில்ல காலைல பண்ணலாடி, ப்ளீஸ் டி. என்ன ப்ளீஸு? ஆஹா காலைல டைம் இருக்காது அப்படின்றீங்க. ஜங்குக் வந்துட்டு கேட்குறாளா? காலைல பண்ணலாம் வாடி கொஞ்சம் நான். டேய் ஏன்டா இப்படி பண்ற? வாடின்றலா அப்படின்ட்டு ஜங்குக் அவங்கள பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்கள அப்படியே பெட்டில் போட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டு அப்படியே உங்க கிட்ட வந்து அவங்க சாரியெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் உங்களை கிஸ் பண்ணி அவங்க உடம்பெல்லாம் லிக் பண்ணிருக்கான். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்பன்னு பார்த்து ஜங்குக் உங்களை இன்சல்ட் பண்ண வர்றப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவனா யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மா. எங்கள் அம்மா எங்கே போனாலும் விட மாட்டாங்க போல. அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ என்னம்மா பிரச்சனை உனக்கு? டே ஏன்டா கத்துற? அது ஒன்றும் இல்லை, காசு கம்மியாக இருக்கு, அம்மாவுக்கு ஜிபே பண்ணி விடு. பண்ணுறாங்க. ஏம்மா நைட்டு நேரத்தில் தூங்குற நேரத்தில் ஏம்மா அப்படி பண்ணிருக்கா? டே மணி 8 தானே ஆகுது, அப்புறம் என்னடா அவன் தூக்கம்? அம்மா உன் பொண்டாட்டி எங்க? அவள் அங்கே வெளியே வேலை பார்த்துட்ருக்கா. ஓ அப்படியா, சரி அனுப்பி விட்றா, காசு பத்தலை. சரி அனுப்புகிறான் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். தென் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி என்னாச்சு? என்ன காசு பத்தலையா என்ன அவங்க அம்மாவுக்கு? ஆமாம் எப்போ ஃபோன் பண்ணுறாங்க பாரு, கரெக்டாக மூக்கு வேர்க்கும் போலடி அவங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் கரெக்டாக கூப்பிட்டுருவாங்க எங்கே போனாலும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு சிரிக்கிறான். சரி அப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா என்ன? இர்ரி விட்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்குள்ள இன்சல்ட் பண்ணுறான். நீங்கள் என்ன அப்படியே மூவ் பண்ணுறீங்க? ஜங்குக்கா வலிக்குதுடா உண்மையா? என்னடி இப்படி இருக்கா பயன்? ஜங்குக்கா ஜங்குக் பயன் ஒடிலோடி சத்தியமா முள்ளடி உள்ள விட்டுட்டே இருக்கணும் போல இருக்க. ஓதும்டா எட்டு வெளியா இல்ல எடுக்க மாட்டேன்டி அப்படின்ட்டு ஜங்குக் நல்லா ஃபோர்ஸாக இன்சல்ட் பண்ணிருக்கான். ஸோ 2 பேருமே மாறி மூன் பண்ணிருக்கீங்க. அந்த ரூம் ஃபுல்லாக உங்கள் மோர்னிங் சவுண்ட் தான் கேட்டுட்ருக்கு. ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்டு பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மணியை பார்க்குறீங்க. பார்த்தா மணி 1 மணி ஆகுது. ஜங்குக் அப்படியே அவங்க உடம்புல தான் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கான். நீங்கண்ணா சும்மா என்னப்பா என்னடி கட்டா கூட சிலுங்குறா? அப்புறம் என்ன எல்லாம் பண்ணியாச்சுலாம், பண்ணாலும் உன பண்ணிட்டே இருப்பாண்டி. சரி அயன் என்ன குழந்தை பெற்றுக்கலாமாடி? பெற்றுக்கலாமே, ஆனால் குழந்தை பிறந்தா என் கூட இதே மாதிரி இருப்பியாடி? கண்டிப்பா இருக்காம எப்படி? இல்லை நீ மாறிடுவா. நான் ஏன் மாற போறேன்? எல்லாம் பாப்பா வந்துச்சுன்னா இந்த பெட்ல பாப்பாவும் படுகும். அப்புறம் எப்படி உன் மேல கை போடுறது, கால் போடுறது, உன்னை இது பண்றது, மேட்ரு பண்றது? டேய் அதுக்காக குழந்தைய வெளியே போட முடியும் இல்ல? அது அப்பா பிறந்தாலும் பாப்பா வந்து செட் போட்டு என் கூட நீ அதெல்லாம் பண்ணுன்னா பண்ணலன்னா விடவா போற? கண்டிப்பா பண்ணுவேண்டா. என்ன சரியா? சரி மாறக்கூடாதுன்னா குழந்தை பிறந்தா கூட என் கூட எல்லாம் பண்ணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா பண்ணிட்டா போச்சு அப்படின்றீங்க. ஸோ 2 பேருமே அழகாக க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் ஜங்குக்காக குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் போகல, அவனுக்கு இன்னைக்கு லீவ்னால அப்படியே உங்கள் பின்னாடி பேக்கப் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீனா என்ன ப்ரஷ் பண்ணலையா? பண்ணலாண்டி பண்ணலாம். சரி ஒரு கிஸ் கொடு. என்னடா நீனு, உனக்கு சலிக்கவே சலிக்காதா என்கிட்ட கிஸ் கேட்க? அதெல்லாம் சலிக்காது, நீ எத்தனை ஆடி கேட்டாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது. கிஸ் கொடு, அப்போ தான் போய் மற்ற வேலையெல்லாம் பண்ணுவேன். என்ன எனர்ஜி டானிக்கா என்ன என் கிஸ்ஸு? டானிக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு போதை. அந்த போதை எனக்கு எப்பவுமே இதுனே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே உனக்கு கிஸ் பண்ணுறீங்க. அப்போ யாரோ வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. நீங்கண்ணா ஒரு வேளை உங்கள் அம்மா வந்துட்டாங்களோ என்ன? இல்லையே, அவங்க அடுத்த வாரம் தான் வரேன்னு சொன்னாங்க. ஏன்னா அடுத்த வாரமா? ஆமாம், அவங்கள அப்படியே ஹோல் டூர் போட்டு விட்டேன். அதான் டூராக சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு எங்கள் அம்மா வரமாட்டாங்க. அட பாவி, ஏண்டா? அப்புறம் என்ன அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கா.
பார்த்தா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கண்ணா இரு யாருன்னு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா அப்பா தான். நீங்கள் மா பா வாங்க உள்ள அப்படின்றீங்க. அவங்க அவங்கள பார்த்துட்டு வயன் எப்படிடா இருக்கா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா மாப்பிள்ளை எங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் அப்படியே வெளியே வரான். அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்கா. வாங்க எப்போ வந்தீங்க? இப்போதான்ப்பா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா அப்பா உட்காடுறாங்க. நீங்கள் வந்துட்டு மா இருங்க நான் போய் டீ போடுறேன். வயன் பரவாயில்ல இருக்கட்டும் உட்காரு. இருங்கம்மா நான் போய் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீ போட நீங்கள் வந்துடுங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு பின்னாடியே வரான். நீங்கண்ணா எதுக்கு ஏன் பின்னாடி வரீங்க? போங்க அத்தை மாமா வந்திருக்காங்களா, பேசுங்கதுண்ணா. என்னடி பேச சொல்கிறா? போய் பேசுங்க, எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க. சும்மா என் பின்னாடியே வந்துட்டு அப்படியே நீங்கள் சொல்லி திட்டி அனுப்புறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு தலையை சொல்லிட்டு உட்காரான். அவங்க அப்பா பார்க்குறாரு. என்னாச்சு மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? வயன் உங்ககிட்ட இந்த சண்டை இதெல்லாம் போடல? சச்சா அவ எதை சண்டை போடல, நல்லா தான் இருக்கோம், நல்லா தான் பார்த்துக்கிறேண்ணா. சரி சரி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறது. மாப்பிள்ள அது வந்து என்னாச்சு மாமா திடீர்னு வந்திருக்கீங்க, எதனா விஷயமா? ஆமாம் மாப்பிள்ள அது ஒன்றும் இல்லை, வயனை கூட்டி போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிறான். மாமா என்ன சொல்கிறீங்க? எதுக்கு வயனை கூட்டி போனோம்? அது ஒன்றும் இல்லை தம்பி, நாங்கள் கோயிலில் ஒரு விசேஷம், ஸோ வயனை கூட்டு போகலான் இருக்கோம். அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தா அவளுக்கு வேண்டிகிட்டு இருந்தோம். ஸோ அவள் அங்கே வரணும், அதனால்தான். ஓ அப்படியா? ஆனால் அது வந்து அப்படின்ட்டு இழுக்கிறப்ப நீங்கள் அப்படியே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுக்குறீங்க. பா என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை வயன், உனக்கு தான் தெரியும் தானே, உனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தா ஒரு கோயிலில் வேண்டுதல் வச்சுருந்தோம்ல, ஸோ அங்கே போகணும், அதுக்கு நீயும் வரணும், அதான் கூப்பிட வந்திருக்கோம். ஓ அதுக்காம்மா? ஆமாம் அத்தை கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் மறந்துட்டேன். சரிம்மா எப்போ கிளம்பணும்? இப்போயே கிளம்பு வயன், இப்போயே போகலாம். இப்போவே வா. ஆமாம்மா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம்னா ஜங்குக்னா ஏய் வேணான்றடி வரமாட்டேன்னு சொல்லுடி அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள உதவி பேசிகிட்டு இருக்கான். நீங்கண்ணா சரிம்மா நான் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜங்குக்னா எந்திரிக்கிறான். என்னாச்சு மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மாமா, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். நீங்கண்ணா உங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. ஜங்குக் கொஞ்சம் கையை பிடிக்கிறான். என்னாச்சு? ஏய் என்னடி பண்ணிருக்கா, எங்கே போகிறா? அதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களா வெளியே, கேட்டுட்டு தானே இருந்தீங்க? ஏய் வேணாண்டி, இப்போ போய் தான் ஆகணுமா என்ன? ஜங்குக் சாமி விஷயம், அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆகும், அப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் போட மாட்டோம்டி. போகணுமா என்ன? போய் தான் ஆகணும் ஜங்குக், குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. ஏன்னா 2 days தானே வந்துடுவேன். நீ 2 நாள் அசால்ட்டாக சொல்வ, 2 நாள் நீ இல்லாமல் நான் இருக்கணும்டி. என்னால் எப்படி இருக்க முடியும்? பேசாமல் நானும் வருவா. ஜங்குக் உனக்கு ஞாபகம் இருக்குது தானே, நாளைக்கு உனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், அதனால தான் இன்னைக்கு நீ லீவே போட்ட. ஆமாண்டி அதுக்காக வயன். போகணுமாடி நீனு? போய் தான் ஆகணும். இப்போ ஏன் சினிக்கிட்டு இருக்க? நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேண்ணா. பொண்டாட்டி ஜங்குக்கா என்ன நீ அழகு புருஷா, நீ பாரு ஒன்றும் இல்லை, பொண்டாட்டி 2 நாளாக சீக்கிரம் வந்துடுவா என்ன? வயன் ஜங்கு குட்டி பாரு, இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி போவேன்? சரி ஓடி. சரி மாட்டேன் சரின்றல்ல, போடி அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிட்டு சரிண்ணா. அப்புறம் தான் அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சரி உங்கள் அம்மாவை சீக்கிரம் வர சொல்லிடுண்ணா. சரி சொல்கிறேன். அப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்குறான். அப்புறம் ஒழுங்காக ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்து தூங்குண்ணா. சரிடி 2 நாள் தான்ண்ணா, என்னமோ 2 மாதம் இருக்க போகிற மாதிரி சீனா போட்டுட்ருக்கா போடின்றான். டேய் உனக்கு திமிரு ஓவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா வெயிட் பண்ணிருப்பாங்க. ஜங்குக் பார்த்துட்டு எங்கள் அம்மாவை பேக்கப் பண்ண மாதிரி இவங்களும் பேக்கப் பண்ணியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். மாப்பிள்ள சரி நாங்கள் கிளம்புறோம். அப்போ ஜங்குக் வந்துட்டு அத்தை மாமா சாப்பிட்லையாண்ணா? இல்லை மாப்பிள்ள நாங்கள் சாப்பிட்டே வந்துட்டோம், வயனை கூப்பிட்றதுக்காக தான் வந்தோம். சரி மாப்பிள்ள நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. மனுஷனா இங்கே தவிச்சிட்டு இருக்கான். நீங்கள் போகிறத பார்த்துட்டு
அவன் வெளியே வந்து ஒரு பாவமாக ஒரு குழந்தை அம்மா வந்து ஸ்கூலில் விட்டு போனால் பார்க்கும்ல, அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு நான் மனசே கேட்கல. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. லைட்டாக உங்களுக்கே டியர்ஸ் வருது. இது பக்கம் உங்கள் அம்மாட்ட, அம்மா நம்ம வந்து தான் ஆகணுமா என்ன? ஆமாண்டி, நீ வராமல் பின்னா அப்புறம் நாளை பின்ன உனக்கும் புருஷனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சாமி விஷயம்டி, அப்பெல்லாம் விட முடியாது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா என் புருஷன் பாவம்மா, அங்கே பாரு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கான். அதுக்கு என்னடி பண்ணுறது? 2 நாள் தான், பல்ல கடிச்சிட்டு இரு என்ன அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரின்றீங்க. இந்த பக்கம்னா ஜாங்கு நீங்கள் போகிற வரையும் உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அதே மாதிரி ஜாங்கு அவன் வீட்டில் தான் தனியாக உட்காந்துட்டு அப்படியே சீரீஸ் பார்த்துட்ருக்கான். அப்போ உங்ககிட்ட இந்த கால் வருது. அப்படியே மனுஷன் அப்படியே கால் அட்டன் பண்ணுறான். ஏய் போனாடி, வீடு போயிட்டியாடி? இப்போ தான் வந்தேன். அம்மா என்ன பண்ணிருக்கா? என்ன பண்ண சொல்கிற? தலையை எழுத்துன்னு உட்காந்து சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். என்ன சீரீஸ் பார்க்குறா? ஏதோ பார்க்குறேன். சரி சொல்லு, என்ன பண்ணுறா? அதுவா, ரூமில் இருக்கா. ரூம்லையா? யாருனா இருக்காங்களா அண்ணா? இல்லை. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அதே கேட்டுட்ருக்கா? ஏய் மிஸ் பண்ணிருக்கேன், வீடியோ கால் பண்ணு. இப்போவா? பண்ணுடி மயிறு. இன்னொன்று, மேலே எதுவும் இருக்கக்கூடாது. ஜங்குக் உனக்கு கொன்றுவேன். மத்தியான டைமில் உனக்கு தேவையாது. பரவாயில்ல பண்ணுண்ணா. சரி இரு, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்காடுறீங்க. அப்படியே ஜங்குக் வீடியோ கால் பண்ணுறீங்க. ஜங்குக் எப்படி இருப்பானா, ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு ஷர்ட் போடாமல் தான் உட்காந்துட்டு இருக்கான். நீங்களும் வந்துட்டு மேலே ஜஸ்ட்டு அந்த இன்னர்ஸ் மட்டும் போட்டு அப்படியே ஜங்குக் பார்க்குறீங்க. நான் என்ன சொன்னேன்? மேலே எது இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஜங்குக் அதுக்காக எப்படிலாம் ஃபோன்லலாம் வேணாம். சரி போய் தொலை. ஆமாம் என்ன பண்ணுறா? அதான் சொன்னேன்ல, பெட்டில் இருக்கா. தனியாக இருக்கான்ட்டு ஃபீல் இல்லையா? இருக்குதான், பட் என்ன பண்ணுறது? ஆனால் சொல்லுடி, நான் வேணா கிளம்பி வருவா. கொன்றும் அவனா. ஒழுங்கு முறையத்தை உங்களுக்கு ஆஃபீஸ் போடா. வராராமா வராரு. நாடி எனக்கு பாசமே இல்லடி புருஷமால. பாசம் இருக்கனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். என்ன நீ ஓடி நம்ப மாட்டேன். டீ எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. பிடிக்கும்ண்ணா அம்மாட்ட எதுனா சொல்லி சமாளிக்கணும்ல. நானும் சொன்னேன் தான், பட் அம்மாண்ணா நீ இந்த இதெல்லாம் பண்ணனா அப்புறம் நாளைக்கு உன் புருஷனுக்கு உனக்கும் சண்டை வரும், அப்புறம் எல்லாத்துக்கும் என்னதான் காரணம்னு சொல்லுவா. பயமுத்திட்டாங்கடா. ஏன் நீ நம்ம சண்டை போட போகிறோம்? யாரு? நம்ம 2 பேரும் சண்டை போடாமலே இருக்க போகிறோம். லவ் பண்ணுற டைம்லேயே நீ அவ்வளோ சண்டை போடுவா என்கிட்ட, கோவக்காரா. ஏய் அது அப்படி இப்போ தான் பொட்டி பாம்பா அடங்கிட்டேன் உங்ககிட்ட. இருந்தாலும் உனக்கு அப்பப்போ கோவம் வருதுல்ல, அதனால தான். என்ன? சரி 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 பார்க்குறியாண்ணா? அதான் பார்த்துட்டு தானே இருக்கா. அதை பார்க்குறியான்னு கேட்டா, டீ சும்மா இருடா பார்க்குற நேரத்தில். சொல்லுடி பார்க்குறியா? இல்லை வேணாம். பாருடி ஜங்குக், என்ன நீனா பாருன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஃபோனை கீழே எடுத்துகிட்டு போகிறான். நீங்கண்ணா அப்படியே லைட்டாக ஷையாக இருங்க. நடி நல்லா இருக்கா? ஜி என்ன தினமும் பார்த்துட்டு தானே இருக்கா? என்னடி அசால்ட்டா அப்படி சொல்லிட்டா? ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, நீ பார்த்து எப்படி இருக்கு? டீ ஒருத்தர ஃபோன் எடுறாங்க. அது சொல்லடி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அப்புறம் கீழே நானும் பார்க்கணும்ல. நீ பாரு உனக்குள்ளே போகிறேன். ஏய் நீ எந்த பார்த்தலடி, அப்போ வந்து நான் பார்க்கணும்ல. நான் உனக்கு கேட்கலையா? ஓ கேட்காம தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கியா? நான் அது சொல்லு, கேட்காம தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கியா? பாரு நினச்சேன்டா கடைசியில் நீ இப்படி தான் பண்ணுவேன்ட்ட. இப்போ என்ன? உன்னோடதை நான் வாங்கணும். சரின்னு சொல்கிறப்ப நீங்களும் அப்படியே காமிக்கிறீங்க. ஜங்குக்குலாம் அப்படியே கிஸ் பண்ணுறான். டே என்னடா பண்ணுற? அப்படி பண்ணிட்டு இருக்கான். டே ஃபோன் போயிட போதுடா. டேய் என்னதான் ரியலா பண்ணியிருந்தாலும் டே ஃபோனில் பார்க்குறப்ப ஆனால் புதுசாக இருடி அப்படின்ட்டு ஜங்குக்னா ரொம்ப டடியாக பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்களும் அது ஈடு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி உங்கள் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கும். ஸோ வீடியோ கால் எண்ட் ஆகிற டைம் வருது. நீங்கண்ணா சரி ஜங்குக் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மணி 3 ஆகுது, நான் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல. சரி நான் போய் சாப்பிட்றேன். தென் நீ சாப்பிட்டியா? ஆர்டர் பண்ணேன், பிரியாணி வந்துச்சு, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். சரி ஓகே. அப்புறம் ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது, வேணும்னா பால் டீ போட்டு குடிச்சிக்கோ என்ன? சரி.
அப்புறம் அம்மா எப்போ வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா அதிகாலம் வந்துடுறேன் நாங்கள். சரி ஓகே ஜங்குக், பார்த்து இருந்துக்கோ என்ன. சரிடி. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணுண்ணா. 12 மணிக்கு எதுக்கு? ஆர்டர் பண்ணதான். நீ அங்கே இருக்கே, பண்ணுடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கோம். ஸோ நைட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஃபோனை கட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே தான் அன்றைக்கி டே போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலையில் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் கிட்ட வந்து கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஜங்குக், என்னாச்சு? ஏய் எடி பண்ணுறதா? இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், அதான் அம்மா கோவில் கிளம்ப சொன்னாங்க, கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா, சரி வீடியோ கால் வா. ஜங்குக் எனக்கு டைம் ஆகுதுடா. ஏய் வாடி, காலங்காத்தால உன்னை பார்க்கணுண்டி, எனக்கு கால் பண்ணு. சரி இரு அப்படின்னு சொல்லிடு நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் சாரையை இது பண்ணிட்டு இருப்பீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தானா உன்னை சேலை கட்ட விட்டுருப்பேனாடி. என்ன? இல்லடி, என் கை சும்மாவே இருந்திருக்காது, அங்கங்கே டச் பண்ணிருந்துருப்பேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். சீக்கிரம் வாடி பொண்டாட்டி. வரேன் இரு, இன்னைக்கு 1 டே தான் சரியா? இன்னைக்கு சாயங்காலம் கூட நான் கிளம்புறேன், ஓகேவா? ஏய் சத்தியமாக சொல்கிறியாடி? சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு சாயங்காலமே நான் கிளம்புறேன், ஓகேவா? சரி, இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பிடணும். நான் உனக்காக ஆஃபீஸ் நான் சீக்கிரம் வந்துடுவேன். சரி ஜங்குக்கா, நான் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துடுறேன் என்ன? சரிடி. தென் ஒரியா? ஆமாம், போ வேண்டாமா என்ன? டைம் ஆகுதுல்ல. அப்புறம் ஒழுங்கு மரியாதையா குளிச்சுட்டு கிளம்பி ஆஃபீஸ் போ. வீட்டில் இருந்தேன்னா கொண்டுருவேன். ஏய் போகிறேன்டி, போகிறேன். அப்புறம் ஜங்குக்கா, உங்கள் அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. காலைல போய் தான் கூப்பிட்டு வந்தேன், அதான் சமைச்சிட்டு இருக்காங்க எனக்காக லஞ்சு. சரி நானும் கிளம்புறேன், பத்திரமா போயிட்டு அடி பண்ணாட்டி. அங்கே போனதுக்கப்புறம் கால் பண்ணேனா? சரி ஜங்குக்கா, லவ் யூ டி. தென் அப்புறம் அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். அப்புறம்னா ஃபக் யூ அப்படி சொல்லுவான். ஃபக் யூ அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஃபக் யூன்னு சொல்கிறான். ஸோ 2 பேருமே மார்னிங்கே ஒரு கான்வர்சேஷனை முடிச்சிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு சம் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க. ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஜங்குக்கிட்டேருந்து ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் வந்திருக்கோம், என்ன பண்ணுறங்க போயிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு. நீங்களும் ரிப்ளை பண்ணிருக்கீங்க போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே மாற்றி மெசேஜில் பேசிகிட்டு இருக்கீங்க. இதே சைடு உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் என்ன நீனு என்னைக்கே கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லியிருக்கியாமே, ஏன் 2 நாள் இருந்துட்டு போனால? மா ஏம்மா நீ வேற, அங்கே நிறைய வேலை இருக்குமா, அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லை, ஜங்குக்கு வர பார்த்துக்கணும்லம்மா. ஏய் அதுக்காக நீ எப்போ நான் தடி வர, எங்களுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது, ஒரு 2 நாள் இருந்துட்டு போடி. மா இல்லைம்மா, அங்கே எனக்கு வேலை இருக்கு, நான் வேணா இன்னொரு நாள் வந்துட்டு இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, சரி வயன் இன்னைக்கு நீ கிளம்புறியா? ஆமாம்ப்பா 5 மணிக்கு போகிறேன். சரி நீ கிளம்பிடு, அப்பா கூட்டு போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் ஜங்குக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நான் 5 மணிக்கு கிளம்பிடுவேன், எப்படி வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கெலாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஜங்குக்னா அவ்வளோ எமோஜி அனுப்புகிறான், அப்படியே ஸ்மைலிங் எமோஜியா. நீங்கண்ணா அப்படியே வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க. என்னடா என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியா என்ன? அப்போ ஜங்குக்கும் அதிகமாக மிஸ் பண்ணுறேன், சீக்கிரம் வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் 2 பேரும் கான்வர்சேஷன் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க, அம்மா அப்பா எங்க? அவர் எதுக்குமா? அது ஒன்றும் இல்லை, உனக்கு சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அது வாங்கிறதுக்காக போயிருக்காரு. எதுக்குமா அதெல்லாம்? வேணாம்மா. ஏய் பரவாயில்ல இருக்கட்டும்டி. அப்புறம் பையன் இதில் எல்லாமே இருக்குது, மாப்பிள்ளைக்கும் உனக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, அவருக்கு ஒழுங்காக செஞ்சு கொடுண்ணா. சரி. தம்பி எங்க? அவனா ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டான்டி. ஓ அதான் சார் இது பண்ணிட்டு இருந்தாரா? சரி ஓகே. அப்புறம் அப்பா எப்போ வருவாருன்னு கேளுங்க, மணி 5:30 ஆகுது. ஜங்குக்கு வர கால் பண்ணிட்டாரு, கிளம்பிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு. இரு கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா கால் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா நான் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏய் இந்த மனுஷன் வர ஃபோனே எடுக்க மாட்டேன்றாருடி, இரு நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அகைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மணி பார்த்தா 6 மணி ஆயிடுச்சு. உங்களுக்குலாம் இங்கே என்ன பண்ணுறேனே தெரியல. இந்த பக்கம் ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ணுறான், நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஏய் கிளம்பியாடி? இல்லை ஜங்குக்கா. என்னடி பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ நேரம் கிளம்பாமா? இல்லை அப்பா எங்கேயோ போனாரு,
அதான் வெயிட் பண்ணிருக்கேன். எங்க போனாரா தெரியல, கால் பண்ணா எடுக்கல. வந்துருவாரு, வந்த உடனே கிளம்பிடுறேண்ணா. சரி சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், சீக்கிரம் வாண்ணா. ம் சரி ஜங்குக்கா. அப்படியே சொல்லிட்டு நீங்க போனை கட் பண்றீங்க. இந்த பக்கம் உங்க அம்மா கிட்ட, அம்மா எங்கம்மா அப்பா, தெரியலையடி எடுக்க மாட்டேன்ற ரெடி போனை அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உங்க அப்பாவை 2 பேர் கூட்டு வராங்க. உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல. அம்மா அப்பா என்னம்மா 2 பேர் கூட்டு வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்படியே வெளியே வராங்க. என்னங்க என்னாச்சுங்க? அது ஏன் கேட்குற, நான் வாட்டு ஒழுங்காதான் போயிட்டு இருந்தேன், ஒரு காருக்காரன் வந்து அப்படியே இடிச்சிட்டான், அதான் கீழே விழுந்துட்டேன். ஏன்னா ஏங்க இப்படி பண்றீங்க? இந்த பக்கம்லாம் நீங்க பார்த்து போக மாட்டீங்களா? உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ள உட்கார வைக்கிறீங்க. உங்க அப்பாவுக்கு லைட்டா கை கால்லாம் அடிபட்டிருக்கு. உங்க அம்மானா புலம்புறாங்க. இதுக்குதான் சொன்னேன், நேரங்கிட்ட நேரம் வெளியே போகாதீங்கன்ட்டு. உங்ககிட்ட காலையே வாங்கி வைக்க சொன்னல, இப்ப போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப வயன் எப்படி வீட்டுக்கு போவா அப்படின்ட்டு உங்க அம்மா கேக்குறாங்க. அப்போ உங்களுக்கும் அதே கேள்விதான். உங்க அப்பா வந்துட்டு, வயன்மா நீ வேணா காலையில போறியாடா? அப்பா என்ன, இல்லடா உன்னை தனியாவும் அனுப்ப முடியாது, உன் தம்பிக்காரன் இந்த நேரம் பார்த்து படத்துக்கு போயிட்டான், என்ன பண்றேன்னு தெரியல, வயசு பொண்ணு வேற, எப்படிடா உன்னை தனியா அனுப்புறது, மனசே இருக்காது நீ போய் சேர்ற வரையும். நான் உன்னை காலையில உன் தம்பி மூலமா உன்னை அனுப்பி விட்டுறேன்னா. பா ஆனா அவரு கேட்பாரேப்பா, மாப்பிள்ளை கிட்ட எதுனா சொல்லுடா, என்ன அப்பாவுக்கு இப்படி ஆனும் எனக்கு தெரியுமா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடா அப்படின்னு உங்க அப்பா கெஞ்சா. நீங்கண்ணா பாப்பா பரவாயில்ல, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அப்பாட்ட பேசிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் கால் பண்றான். நீங்க அப்படியே அட்டன் பண்றீங்க. ஜங்குக் வந்துட்டு, என்னடி பத்திரம் வந்துட்டியா, நான் வந்து கூப்பிட்டு வருவா. ஜங்குக்கா என்னாச்சு சொல்லு, என் வந்துட்டா சொல்லடி, நான் வந்துடுறேன். அது வந்து ஜங்குக்கா நான் என்ன கிளம்பல. என்ன கிளம்பலையா? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க, அதை சொன்னல கிளம்பி வான்ட்டு. இல்ல அது வந்து, என்ன அது வந்து சொல்லுடி. அப்படியே அங்க இருந்துட்டா என்ன மறந்துடுவியா என்ன? உங்க அப்பா நான் தான் உனக்கு முக்கியமா என்ன? ஜங்குக்கு ஏன் கோவப்படுற? அப்புறம் என்னடி, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், அங்க உட்காந்துட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை கிளம்பு. அது ஜங்குக்கா அப்பா கீழே விழுந்துட்டாரு, ஸோ எனக்கு கூட்டு போக ஆள் இல்ல, அதனால்தான். நான் கிளம்பிடுவா? இல்ல வேணாம் வேணாம், நான் காலையில வரேன். என்ன காலையிலயா? வயன் மரியாதை கிளம்பி வந்துரு. ஜங்குக் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்றீங்க. ஜங்குக் வந்துட்டு, இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுல இல்லைனா என்கிட்ட சத்தியமா பேசாதிரி. ஜங்குக்கா ஏய் போனை வைடின்னா. ஜங்குக் ஏய் போனை வைடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம்னா உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னே தெரியல. அப்படியே பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்துட்டு வயன் சாப்பிடவான்னு சொல்றாங்க. நீங்கண்ணா இல்லம்மா எதுவும் வேணாம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது வந்துமா அவர் வரலன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டாருமா. சின்ன மாப்பிள்ள கோச்சுக்கிட்டாரா? ஆமா, இப்ப என்ன பண்றேனே தெரியல. சரி விடு விடு, எதனா சொல்லி சமாளிச்சுக்கலாம். வேணா அப்பா நாளைக்கு சொல்லி விட்டு வர சொல்லவா? இல்ல இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படிதான் அந்த நைட் போயிருக்கும். ஸோ நைட்டெல்லாம் நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக் வேணுண்டே உங்கள் ஃபோனை கட் பண்ணி விட்டுருப்பான். நீங்கள் வந்திருக்கவும் மாட்டீங்க. உங்கள் மேலே சரி காண்டில் இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டீங்க 5 மணிக்கெலாம். உங்கள் தம்பி நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவனை வந்துட்டு, டேய் எந்திரா கா, நான் உனக்கு பிரச்சனை காலங்காத்தாலே வந்துட்டு, டேய் எந்திரா என்ன போய் வீட்டை விட்டு வாடா. ஏன்க்கா அப்பா விட்டு வர மாட்டாரா என்ன? ஏன் இது வீட்டுக்கு வந்து தெரியாதா என்ன அப்பா கடிப்பட்டிருக்குன்ட்டு? ஓ ஆமால கா, 7 மணிக்கு போலாம்க்கா, டயர்டா இருக்கா. டேய் மரியாதை எந்திரலாம் அப்படின்றீங்க. அவனே எந்திரிச்சிட்டு, ஏங்கா அப்படி உயிர் எடுக்கிறா? ஏன் வாயை மட்டும் எந்திரிச்சு கிளம்புடா. இருக்கான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பி இங்க கிளம்பிட்டு இருக்கான். இதே சைடு உங்க அம்மா உங்களுக்கு நிறைய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. வயன் இங்க பாரு நிறைய இருக்கு, தென் மாப்பிள்ளைக்கெல்லாம் செஞ்சு கொடுனா. சரிம்மா. அப்பா எங்க? அப்பா தூங்கிட்டு இருக்காரு. சரி அப்பா கிட்ட சொல்லிடுங்கண்ணா. சரி வயன் பத்திரமா போ. எங்க உங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கேக்குறாங்க. அப்படியே உன் தம்பி இறங்கி வரான். ஆமா காலங்கத்தாலே அக்கா உயிர் எடுக்குது. டேடி கூட்டு போய் விட்டு வாடா, மாமா அவர் உங்க அக்காட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க தம்பியும் ரெடி ஆகிட்டு இப்போ வண்டி எடுக்கிறான். நீங்க அப்படியே அந்த வண்டியில ஏறி உட்காந்துட்டு, மா சரி நான் போயிட்டு வரேன்னா. சரி வயன் பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டு உங்க அம்மாவும் அனுப்பி விடுறாங்க. இந்த பக்கம் தான் உங்க தம்பி தான் கூட்டம் வந்துட்டு இருக்கான். நீங்க ஜங்குக் கால் பண்ணிருக்கீங்க போறப்பவே. பட் ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான், நல்லா ஃபோன் எடுக்கவே இல்லை.
ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு 7 o'clockலாம் நீங்கள் இப்போ வீட்டுக்கு ரீச் ஆயிட்டீங்க. உங்கள் தம்பியை பார்த்துட்டு சரி வாடா உள்ளே வந்துட்டு போடா. ஆஹா நான் வரல. அதனாலே மாமா எதனா தேவையில்லாத கேள்விலாம் கேட்பாரு. நான் போகிறேன். டேய் அதுக்காக வராமலே போவ, உள்ளே வந்துட்டு போடா. இல்லை இல்லை நான் வரல, நான் போகிறேன். சரிக்கா பத்திரமா இரு, என்ன பிரச்சனை கால் பண்ணா. சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை நீங்கள் அனுப்பி விட்றீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க. உங்கள் அத்தா இருப்பாங்க. வையன் நேற்றே வரேன்னு சொன்னால் இன்னும் இன்னைக்கு தான் வந்திருக்கா. ஒன்றும் இல்லத்தா, அப்பா நேற்று கீழே விழுந்துட்டாரு. இப்போ எப்படி இருக்காரு வையன்? நல்லா இருக்காரு அத்தா, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி அவர் எங்க? அவனா இப்போதான் குளிக்க போனான் அப்படின்ட்டு உங்கள் அத்தா சொல்கிறாங்க. சரி அத்தா நான் அவருக்கு போய் லஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல போயிட்டு அவனுக்காக லஞ்ச்லாம் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இதே சைடு ஜங்குக்கு நீங்கள் வந்தது தெரியும், பட் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே தலையை தொட்டிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது, தென் உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறது ஒன்றுமே புரியல. என்ன அவரு நான் வந்தா எப்போ வந்தா என்ன பண்ணுறலாம் கேட்பாரு, இப்போ நான் அப்படியே போகிறாரு. ஒரு வேளை இனிமேலே கோவமா இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ரூமுக்கு வரீங்க. டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு என்னடி என்ன பிரச்சனை உனக்கு? கதவை தரா. என்ன கதவை தரா? உனக்கு என்ன பிரச்சனை? பெதுக்க மேலே கோவமா இருக்கா? இருக்காம என்ன? உனக்கு அவன் நைட் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? கடைசியில் வரலான்ட்டா. நான் என்ன பண்ணுறது? அதான் எல்லாம் சொன்னேன் தானே. சொன்னா ஏன் நான் வந்து கூப்பிட்டு வந்தா ஆகாதா என்ன? ஜங்குக் என்ன கூப்பிட்றதுக்காக அவ்வளோ தூரம் வருவியாண்ணா? அந்த என்னடி குறைஞ்சிட போகிறேன்னா என்ன? உனக்காக தானே வரேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் வந்திருப்பேன். அவளை அதெல்லாம் பண்ணிட்டு சரி இப்போ என்னடா அதான் காலைல வந்துட்டல என்ன? இப்போ கூட நான் நேற்று கோவமா இருந்தனால தான் காலைல வந்தேன், இல்லைன்னா அது கூட வந்திருக்க மாட்டேன். சொல்லு அப்படி தானே பண்ணியிருப்பா? டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய் ஓடி, கட்டுப்பா இருக்கு, என் மூச்சில் முடிக்காதா. ஜங்குக் இந்த சின்ன விஷயத்துக்காக இப்படியா பேசுவேன்? இப்படி தாண்டி பேசுவேன் சத்தியமா. நான் காண்டாயிட்டேன் நைட்டு. இல்லாதது எப்படி தெரியுமா இருந்துச்சு? டேய் நான் வந்துட்டேன்டா, இனிமே நான் போக மாட்டேன்னா. போ, நாளை கழிச்சு உங்க அப்பா வருவான், அது கூட்டு போனோம் இது கூட்டு போனோம் சும்மா கூட்டு போயிட்டு இருப்பான். என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க உங்க மனசுல உங்க வீட்டில்? டேய் நான் என்னடா பண்றது? நம்ம நல்லதுக்கு தானே பண்றாங்க. என்னடி நல்லதுக்கு இப்படி பிரிச்சு வைக்கிறது தான் நல்லதா? சத்தியமா பிடிக்கல வான், செம்ம காண்டா இருக்கேன். சரி என்கிட்ட பேசாத போ. ஜங்குக்கா என்ன நீனு? என்னால நீ பேசாம இருக்கலாம் ஏத்துக்க முடியாது. சாரி இல்ல சொல்ல குட்டில அப்படின்னு நீங்க ஜங்குக்கு கொஞ்சம் வரீங்க. ஏய் ஓடி. ஜங்குக் என்னடா உனக்கு ஃபீலிங்ஸா இருக்குடா? எனக்கு இல்லடி. ஜங்குக்கா அப்படின்றீங்க? ஏய் மயிறு போடி அப்படின்றான். நீங்கண்ணா அப்படியே அவனை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ண வரீங்க. ஜங்குக் கிஸ்லாம் வாங்கிக்கிறான், பட் என்ன அப்படியே கண்டுக்காத மாதிரி தலையை வாரிட்டு இருக்கான். அப்போ உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை? இல்லடி இல்லை போ அப்படின்றான். நீங்கன்னா கட்டுப்பாட்டு போய் தொலைடா அப்படின்னு போறீங்க. ஸோ அப்படியே குக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே வரான் கிச்சனுக்கு. தென் திங்ஸ் சாப்பிட்ற கொடுக்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே வாங்கிட்டு எதுவுமே சொல்லலாம். ஜங்குக்கா என்ன மேலே கோவமா இருக்கியா? ஆமாண்டி இருக்கேன். என்னப்பா ஏன்டா அப்படி பண்ற? ஏய் டைம் மாதிரி தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கன்னா செம்ம கடுப்பாக இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு அங்கே போன உடனே கூட கால் பண்ணுவான், ஆனால் ஒரு காலும் வரல. நீங்கள் கால் பண்ணாலும் 2 வாரத்தில் பேசிட்டு அப்படியே வச்சிடுறான். ஸோ இப்போ ஈவினிங் டைம் நீங்கள் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் இன்னைக்கு அவனுக்கு ஆஃபீஸ் சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருப்பான் போல. நீங்கன்னா வெளியே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே பார்த்தா ஜங்குக்கு வரவே காணோம். அகெயின் கால் பண்ணுறீங்க, பட் அவன் எடுக்கவே இல்லை. அதே டைமு அப்போ ஒரு கால் வருது. நீங்கள் தான் ஜங்குக் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு இவதுக்கு இப்போ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ வயன் என்ன பண்ணிருக்கா? என்ன பண்ணிருக்கேண்ணா? வீட்டில் இருக்கேன்டி, சொல்ல என்ன விஷயம்? இல்லை எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இப்போ எதுக்கு நீ கால் பண்ணா? அது ஒன்றும் இல்லை வயன், ஆக்சுவலி நானும் என் ஹஸ்பண்டும் வெளியூர் போகலான் இருந்தோம். பட் சடனாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 2 டிக்கெட் இருக்கு, நீ வேணால் வாங்கிக்கிறியா? என்ன டிக்கெட்? இல்லடி அவர் எனக்கு தெரியாமல் ஹனிமூன் டிக்கெட் போட்டாரு. ஆனால் வீட்டில் ஏதோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஹனிமூன் போனால் சரியாக இருக்காது. ஸோ நீ வேணால் வாங்கிக்கிறியா? நீ கம்மியாக கூட கேஷ் கொடுவாயன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏய் அது வந்து நீ வேணா உன் ஹஸ்பண்ட்டை கேட்டு சொல்கிறியா? இரு நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க என்ன பண்ணலாம். ஏற்கனவே நம்ம மேலே கோவமாக இருக்கான்,
நம்ம இதை வாங்கிட்டோன்னா அவன் கூட போய் அவனை சமாதானப்படுத்திடலாம். இதான் கரெக்டாக இருக்கும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. அகைன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு அப்படியே கேட்குறீங்க, ஆமாம் ஹனிமூனுக்கு எங்கே டிக்கெட் போட்டிருக்கா? அதுவும் அவன் ஊட்டி. ஊட்டிக்கா? ம் ஆமாண்டி. ரெசார்ட்டும் நல்லா இருக்கும். அப்படியே வந்துட்டு மவுண்டெயின் பக்கம் தான். ஸோ குளிராக நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறா. நீங்கன்னா சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன். எவ்வளோடி டிக்கெட் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவள் வந்துட்டு சம் கேஷ் சொல்கிறா. ஸோ நீங்கள் உடனே அவளுக்கு அப்படியே காசு அனுப்பி விட்டுறீங்க. அதே மாதிரி அவள் உங்களுக்கு டிக்கெட் அனுப்பிடுறா. ஸோ நீங்கன்னா செம்ம ஹாப்பியாகிறீங்க. சரி இன்னைக்கு ஈவினிங் கிளம்பணும், முதல்ல போய் அத்தைக்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் உங்கள் அத்தையை கூப்பிட்றீங்க. உங்கள் அத்தை சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வயனு சொல்லுமா? அத்தை உங்கள் பிள்ளை அப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு? என் பிள்ளை என்ன பண்ணா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லத்தா அது இப்போ டிக்கெட் அனுப்பி நீ ரெடியாக அவன் 2 பேரும் ஹனிமூன் போகணும் அப்படின்றாருத்தா. என்ன அப்படியா சொன்னா? ஆமாத்தா, நீங்களே பார்த்தீங்களா, வந்ததுலேருந்தே என் மேலே கோமாவே இருந்தாரா. இப்போ சொல்கிறாரு என் கூட ஹனிமூன் வந்தால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுவேன்றாரத்தா. நான் என்னத்த பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க. ஓ எப்படி வேற சொல்கிறானா? நான் அவன்கிட்ட சண்டை போடவா? ஐயோ அத்தா, அப்புறம் இன்னும் பெருசாக பிரச்சனை ஆகிடும். அப்புறம் தேவையில்லாத சண்டைலாம் வரத்தா. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு. வர ஒரு கோவக்காரன் பேச தெரியாமல் பேசிடுவான். சரி வாயன், நீ அவன் சொல்கிறான்ல கிளம்பி போயிட்டு வா. அத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? சச்சா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அத்தை கிட்ட வேறு மாதிரி பிட்டை போடுறீங்க. உங்கள் அத்தையும் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கோம். இப்போ நீங்கள் ஜங்குக்கு தேவையான திங்ஸு, உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே கதவை திறந்துட்டு உள்ளே வரான். திங்ஸ்லாம் பேக்காக இருக்குது பார்க்குறான். என்னடி மறுபடியும் உங்கள் அத்தா வீட்டுக்கு போறியா என்ன? இல்லை இல்லை ஹனிமூன் போகிறேன். என்ன ஹனிமூனா? ம் ஆமாம், நம்ம 2 பேரும் ஹனிமூன் போகிறோம். நீ லீவ் சொல்லிவிடு. என்னடி என்ன நினச்சிட்ருக்கா? இவ்வளோ சொல்ல முடியாது. ஜங்குக்கா ஹனிமூன் போகணும் நான் பிளான் பண்ணிட்டேன். உனக்காக எவ்வளோ காசு இப்போ டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஏய் நீ இப்படி கெஞ்சினா நான் வந்துடுவேனா? ஜங்குக் இங்கே பாரு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. என்னடி மாதிரியா இருக்குது? ஓடி அப்படின்ட்டு அவன் போகிறான். இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. உங்கள் அத்தையிட்ட போய் பிட்ட போடுறீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு என்னாச்சு வயன் கிளம்பலையா நீங்கள் 2 பேரும்? அத்தை அவர் திடீர்னு வந்துட்டு மாற்றி பேசுகிறார் அத்தை. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார். எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன் என்ன சொன்னா? இப்போ நான் வேணான்றாரு. அம்மா விட்டு வர எனக்கு மனசு இல்லை. அவனை அப்படி சொல்கிறது அது அதெல்லாம் இருக்காது வயன். வேறு எதுனா பிரச்சனையாக இருக்கும், நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா ஜங்கு கிட்ட பேசுகிறாங்க. ஜங்குக்கு அப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் தான் தலையை தோட்டிட்டு இருக்கான். டேய் ஜங்குக்கா எங்கே நீ கிளம்ப உட்காந்துட்டு இருக்க? கிளம்புடா. நீ எங்கம்மா கிளம்ப சொல்கிற? அதான் ஹனிமூனுக்கு. அதெல்லாம் நான் போகல. என்ன போல தெரியும் நீ எதுக்கு போகாமல் இருக்குன்ட்டு. பாரு அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதா சரியா? 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. போகலான்றலம்மா சும்மா இருமா. டேய் நீ போகலன்னா என்கிட்ட பேசாதா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? அதான் போக முடியாது அப்படின்றான். பாரு ஜங்குக்கா, அம்மாவுக்கு வார்த்தைக்கு மதிப்பே தர மாட்டேன்றல. உனக்கு பாசமே இல்லைடா. நீ ஒன்று சும்மா சீரியல் பார்த்து அழ ஆரம்பிச்சிருவ. சரி என்ன போகணுமா? போகிற இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்ணுறான். இந்த பக்கம் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு, ஜங்குக்கா இந்த ரெட் சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கு. ஏன்னா நல்லா இல்லையா அண்ணா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு ஆமாண்டி நல்லாவே இல்லை உனக்கு அப்படின்றான். நீங்கள் என்ன கட்டுப்பாட்டு போடா அப்படின்னு போகிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் 2 பேருமே இப்போ ட்ரெயினில் தான் போகிறீங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்னா அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிருக்கான். நீங்கள் அப்படியே ஃபோனை பிடிங்குறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? ஃபோனை வை. அதான் நான் பக்கத்தில் இருக்கல, அப்புறம் என்னடா உனக்கு மயில் ஃபோனு? நீ பக்கத்தில் இருந்தேனா உன்னை தான் நோண்ட முடியுமா என்ன? உன்னை தான் நோண்ட முடியுது. ஏன் நோண்டு? யாரை வேணாண்ணா? ஏய் குட்ரி, சும்மா அப்பத்துலேருந்து காஜி பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. யாரு நானா? டேய் நீங்களாம் அதை எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பண்ணிட்டே இருப்பியடா. அப்போ நான் என்னடா சொல்கிறது? பண்ணிட்டே இருந்தேண்ணா அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே க்யூட்டாக ஃபைட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் ட்ரெயின் வந்துடுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு முன்னாடி ஏறுறான். நீங்களும் அதே மாதிரி தான் 2 பேருமே வந்துட்டு ஒரு கப்பல் இதுதான் புக் பண்ணியிருப்பா அவன் ஃப்ரெண்டு. ஸோ அதில் அப்படியே உட்காரிக்கான். அந்த ஃபுல் இடத்துல நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஜங்குக் பார்க்குறான். ஏன்டி இது உண்மையிலே நீ தான் பண்ணியா? உனக்கு இந்த அளவுக்குலாம் யோசிக்க தெரியுமாடி? ஆ அதெல்லாம் தெரியுமே. ஏன் நீ மட்டும் தான் சர்ப்ரைஸ் பண்ணுவியா? நான் பண்ண மாட்டேன்னா என்ன? சரி போ அப்படின்ட்டு அவன் அப்படியே போய் பெட்டில் படுக்கிறான். நீங்கள் வந்துட்டு என்ன படுத்துட்டா? அப்புறம் என்ன பண்ண சொல்கிறா? எதுனா பேசலாம்ல? ஏன் பேசுறது என்ன பட்டிமன்றமாக நடக்குது? பட்ரி டைம் ஆகுது, தூக்கம் வர ஆகுது அப்படின்றான். என்னவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து படுக்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு ஏய் இங்கே ஏன் படுக்கிறா? போ அங்கே படுப்போ. ஏன் இங்கே படுத்தாண்ணா? அதான் இடம் இருக்குல்ல. இடம் இருந்தா அட யார் படுக்க சொன்னா? போ. ஜங்குக்கா அப்போ நான் கூட படுக்கக்கூடாதா? கூடாதுடி போடி. ஏன்டா இப்படி பண்ற? கூடாதுன்னு சொல்லிட்டல போடி அப்படின்றான். நீங்க அப்படியே தள்ளி போய் படுக்கிறீங்க. ஜங்குக் அப்படி டேர்ன் பண்ணி படுத்துட்டு நீங்கண்ணா உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சுங்களா? தெரியும்டா உன் வீக்னஸ் எதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே டேர்ன் பண்ணிட்டு உங்க சாரியா லைட்டா இது பண்றீங்க. ஜங்குக் அப்படி டேர்ன் பண்ணி படுக்கிறான். தென் அதை பார்த்துட்டான். நீங்க சிரிக்கிறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு என்ன ஏன்னா இது பண்றியா? டெம்ட் ஆக்குறியா? இல்லையே நான் எதுவும் பண்ணலையே. நான் எப்போ போலதான் இருக்கேன். அப்புறம் எதுக்கிட்டே அதை திறந்து போட்டு வச்சிருக்கா? மூட்ரி. நான் ஒன்றும் திறக்கலையே. உனக்கு வேணா நீ மூடிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு எங்கே அடித்தா எனக்கு வலிக்குன்னு தெரியுது அவளுக்கு. ஆனால் இந்த வாட்டி ஜங்குக் கண்டிப்பாக அவங்ககிட்ட வரமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டர்ன் பண்ணி படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் கிட்ட வர்றீங்க. ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான். ஏய் இப்போ எதுக்கடி கிட்ட வரா? ஜங்குக்கா சாரின்றனால. ஏய் தள்ளுடி. ஜங்குக் சாரிடா. ஏய் தள்ளுன்னா. நான் தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அவன் ஷோல்டர் கிட்ட அப்படியே நெருக்கமாக படுத்திருக்கீங்க. ஜங்குக் டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்களோட லிப்ஸு அவன் லிப்ஸ் கிட்ட இருக்க உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணுறக்க? தள்ளுடி. தள்ள மாட்டேன். நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அதெல்லாம் மன்னிக்க முடியாதுடி. தள்ளுடி. ஜங்குக்கா ப்ளீஸ்டா நீ கெஞ்சுறீங்க. அப்படியே அவன் லிப்ஸை பிடிச்சி எடுத்து ஏய் கையட்ரி என்னடி பண்ணுறா? ஏய் சொல்லு என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஏய் அதெல்லாம் மன்னிக்க முடியாதுடி. தள்ளுடின்ற அப்படின்ட்டு அவன் இது பண்ணிட்டே இருக்கான். நீ அடங்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவட ஷர்ட் பட்டன் ஒன்று கலட்டி இருக்கீங்க. ஏய் இந்த ட்ரெயின்டி. ஏன் ஒரு வாட்டி நீ பண்ணதில்ல என்ன பஸ்லேயே? இப்போ என்னடா ட்ரெயின் இது பண்ணுற? அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஆனால் ஜங்குக் உங்கள் மேலே லைட்டாக கோமா இருக்கான். ஏய் தள்ளி போடின்றான். ஜங்குக்கா சொல்லிட்டேன் அவன் போ அப்படின்றான். நீங்கண்ணா போடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு போய் படுக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம். 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணலாம் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு லைட்டாக ஈகோ கிளாஷாக இருக்கும். அதனால் அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறீங்க. ஸோ திங்ஸ்லாம் நீங்கள் இது பண்ணிருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு அப்படியே பால்கனி நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு அழகான ஒரு மவுண்டன் வியூ தான். அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் வருது. அந்த சவுண்டு அப்படியே கேட்டுட்ருக்கு. ஜங்குக் அதை அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே வந்து பேக் அக் பண்ணுறீங்க அவனை. ஜங்குக் பார்த்துட்டு என்ன எதுக்கு வந்து அக் பண்ணா? ஏன் என் புருஷனை அக் பண்ணா நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும் டிமயிரு? என்ன கேட்கணும்? ஏன் நீ என்ன எத்தனை வாட்டி இப்படி அக் பண்ணியிருக்கான்? நான் அப்போ இந்த மாதிரி சொன்னேன்னா என்ன? பாரு எனக்கு பிடிக்கல கையெடு. என்ன பிடிக்கலையா? இல்லை என் அக்கா பிடிக்கலையா? உன்னையும் பிடிக்கல அங்கேயும் பிடிக்கல. டி ஏன்டா அப்படி கொள்றான்? நான் தெரியாம அன்னைக்கு இருந்துட்டேன்டா. போதுமா? உன் காலில் கூட விழுகிறான். தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. இங்கே வந்துட்டு நம்ம அழகழகா க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்தேன்னா எப்படி ஜங்குக்கா? ஏய் முடியாதுடி. அவரை சண்டை தாண்டி போடுவேன். இது ஃபுல்லாக நான் சண்டை தான் போட போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ விளையாடாத. ஏய் சீரியஸாக சொல்லிருக்கேன்டி. விளையாடலாம் செய்யலாம் அப்படின்ட்டு அவன் கட்டுப்பாயிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் உட்காடுறான். நீங்கள் அகைன் வந்து பெட்டில் உட்காடுறீங்க. என்னடி தள்ளி தான் உட்காந்து தொலைய சும்மா உரசிக்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கா? ஏன் நான் தானே உட்காடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே உரசிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணா நீ கோவத்தை கம்மி பண்ணுவா? என் தள்ளியே இரு அது போதும். தள்ளி இருந்தா உனக்கு கோவம் வராதா? வராதுடி. கொஞ்ச நேரம் என்னை விட்டு தள்ளியே இரு அதுவே போதும் அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக நீங்கள் சுகமாயிட்டு அப்படியே போய் தள்ளி உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக் டவுன் பண்ணி பார்த்துட்டு சிரிக்கிறான். ஆக்சுவலி அவன் உங்களை நல்லாவே இது பண்ணிட்டுருக்கான், கடுப்பேற்றிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்க போறியா? என்ன சாப்பிட போகலாம்? இல்லை எனக்கு பசிக்கலாம். ஏய் வாடி தம்மா பசிக்கலாம் அது இல்லைன்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான்.
இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே தலையை கீழே குனிஞ்ச மாதிரி ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். நான் அது எதனா வேணுமா? இல்லை போதும். சரி ரூம் போகலாமா? போகலாம் அப்படின்றீங்க. ஆண்டி போகலான்னு இருக்கிற அப்புறம் என்ன போய் என்ன பண்ண போகிறோம்? நீ எந்த மூலையில் படுத்துக்க போகிறேன், நான் எந்த மூலையில் படுத்துக்க போகிறேன், அதுதான் நடக்க போகுது. சரி என்ன அப்படிதான் நடக்க போகுது, உனக்கே தெரியுதுல்ல. அப்படியே தேவையில்லாமல் எங்கே கூட்டு வந்தா? உன்னை இது பண்ணலான்னு கூட்டு வந்தேன், ஆனால் நீ தான் என்னை வச்சு நல்லா பண்ணிருக்க அப்படின்னு கடுப்பாயிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டீங்க. ஜங்குக்கு சிரிக்கிறான். அவளை எத்தனை வாட்டி எனக்கு கெஞ்ச விட்டுருப்பேன், அனுபவி எனக்கு நீ என்கிட்ட எப்படி கெஞ்ச போகிறேன் நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு இங்கே லைட்டாக ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ 2 பேருமே ரூமுக்கு வந்துடுறீங்க. ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சரி ஜங்குக்கா நீ போய் தூங்குண்ணா. தூங்கவா? ஏண்டி கோவமாக இருக்கேன், என்னை சமாதானப்படுத்தணும்னு ஒன்று தோணலல்ல, அதான் பண்ணனே. இதான் கிட்டே வராதன்றா, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? கிட்ட வரலண்ணா நீ கேட்கணும். ஏன் நான் ஏன் வரக்கூடாது? என் புருஷன்டா, நான் வருவேன். அது கேட்க உனக்கே ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லணும்டி. அதெல்லாம் விட்டு நான் சொன்ன உடனே அப்படியே போய்ட்றா. இல்லை எனக்கு புரியல, உண்மையிலே உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் அப்படி பண்ணியிருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. யார் சொன்னா எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இல்லான்ட்டு? நீ என்னை தொடுறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? என்னை நீ கிஸ் பண்ணுறப்ப உன்னோட பாட்ஸ் மேலே படுறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு ஜங்குக்கா அப்படின்றீங்க. அப்போ ஃபீலிங்ஸ் இருந்தால் காமிச்சா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன பார்த்துட்டியா? பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குடி, பண்ணலாமா? பண்ணுறதுக்காக தான்டா இங்கே வந்தோம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி அப்படியே உங்கள் மேலே லைட் ஆகுறான். அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ்ஸு இந்த பாயிட்டெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட்ஸ். ஏன்னா என்ன பனிஷ்மெண்ட்ஸ்? அன்றைக்கி நைட் என்னை தனியாக தூங்க விட்டது, அப்புறம் கிஸ் கொடுக்காம ஏமாத்தினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்றைக்கி நீ பனிஷ்மெண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்கள் லிப்ஸ் கிட்ட உங்கள் டங் கிட்ட எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணி சக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் போடல, வந்துட்டு ஜஸ்ட் கீழே பேண்ட் மட்டும் போட்டிருப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கா என்னடி நீயும் அதை கரெக்டாக வேண்டியதானா? எனக்கு அதை தொடணும்னு இருக்குடா. கழட்டிட்டா போச்சுடி பொண்டாட்டி, கழட்டிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேண்ட்டை கழட்டி தூக்கி போடுறான். அப்படியே உங்கள் ஹேண்டு அவன் ப்ரைவேட் பார்ட் கிட்ட போயிட்டு அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணிருக்கீங்க. வயன் என்னடி பண்ணுறா? ஜங்குக்கா ஜங்குக் என்னால் சுத்தமாக முடியல, என்னால் முடியல ஜங்குக்கா, என்னாலும் தாண்டி என்னாலே முடியல, இன்னைக்கு பெட்டு உடைய போதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே குள்ள இன்சர்ட் பண்ணுறான். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை நிமிர்ந்து பார்த்திடா உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே, கண்களை நேரை பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே, தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும், மிக பிடித்த பாடலொன்றை உதடுகளும் முடமுடுக்கும், மந்தகாசம் சிந்தும் முந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும், உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன், ஒன்றாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அப்படியே இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல ஒரு வைல்டான மேக்கவுட், வெளியே செம்மையான மழை, உள்ள நீங்க 2 பேரும் ஸ்க்ரீமிங் சவுண்டு அப்படியே பர்ஃபெக்டா இருக்கு. அப்படியே ஜங்குக்கு அவங்க நெக்க பிடிச்சு அப்படியே கிஸ் பண்றான். ஜங்குக்கு போகுதுண்டா. முடியலடி முடியல, இன்னொரு ரவுண்ட் போலாமா? இன்னொரு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு என்ன? சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்காகும் அகைன் இன்செர்ட் பண்ணுறது, அகைன் உள்ள விடுறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்ட் மேலே போயிருக்கோம். இப்போ நீங்களும் ஜங்குக்கும்
அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேரில் விளையாண்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஆப்ஸில் விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்னடி ஓகேவா உனக்கு? ம் எனக்கு ஓகே. உனக்கு இப்போ மேலே கோவம் இல்லைல்ல? ஏய் கோவலாம் இல்லடி, சும்மா உனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தேன். டேய் பாவி, நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன்ல, அப்போ கூட உனக்கு பாவம் தோல்னியாடா? ஏன் மட்டும் என்ன பாவம் பார்த்தியாடி? அதுக்காக என்னை பழி வாங்குறியா? அம்மாண்டி உன்னை பழி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கா இந்த இடம் எப்படி இருக்க? நல்லா இருக்குடி, நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? நான் ஹனிமூன் தான் முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டேன். என் பொண்டாட்டி தெரியுதான், நல்லா குளிரான இடத்துக்கு கூட்டு வந்துருக்க. செம்மையாக இருக்கும் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஜங்குக்கா என்னடி இப்போ நீ கிஸ் பண்ணல? ஆமாம் பண்ண. அது என்னடிப்பா? எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஜங்குக்கா. என்னடி ஃபீலிங்ஸா? என்னடி? அதனால் மறுபடியும் பண்ணலாமா? ஏய் ஓகேவாடி? ஓகே தான், பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அகைன் உங்கள் கூட பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ணிங்க எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. எனிவேஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் வந்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தென் இதை ஹாட் ஸ்டார் ஒன் ஷாட் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். தென் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஹாட் ஸ்டார் மட்டும் பாருங்கள், சாஃப்ட் ஸ்டாருக்கு இது பிடிக்காதான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக நான் ஃபீல் குட் ஒன் ஷாட்ஸ் நிறையா போடுறேன். தென் பாய் 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 பாய். நெக்ஸ்ட்டு நான் தாங்களோட ஒன் ஷாட்டில் நாங்களும் மீட் பண்ணுறேன். நான் ஜிமின் கேட்டிருந்தீங்களடா, ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு நான் ஒன் ஷாட் சூன் போட்டுடுறேன். எனக்கு ஏற்கனவே தயாங்குது பெண்டிங் இருக்குது. இது இல்லாமல் ஜங்குக்கு வேறு அந்த ஸ்பெஷல் பார்ட் வேறு போடணும். அப்புறம் இந்த ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் சன்ஸ் இட்ஸ் மீ அது வேறு ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் ரொம்ப அழுதுருக்கீங்க. நான் அதுக்கு கதை யோசிக்கிறேன், நான் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. ஒயினை கொன்னுட்டேன், இப்போ ஒயினை கொன்னுட்டு நான் எப்படி கதையை உருவாக்குறதுன்னு தெரியல. பார்க்கலாம், நான் முடிஞ்ச வரையும் போட ட்ரை பண்ணுறேன். தென் அவ்வளோதான்டா. சரி, உடம்பை பார்த்துக்கோங்க, டேக் கேர். தென் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பை 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 பை.